भक्तजनार्तियन्तु पितृत्वमन्येषु अविचारिपूर्णं सम्भेवतारस्तमन्यलक्ष्यं लक्ष्मीर्सम्भं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्द्रयोगविदुष्यां साक्षात् क्षमां करुणया कमलां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैर्यसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये निरवध्यानां निषद्यां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशटाय सम्यग्वरात् लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघुत्वगाद्य शरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणयोगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षरस्य त्रय्यन्तसारमनवद्यगं पुदाख्यं नारायणादिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहपादुका सेवक श्रीमन्त्रगोप श्रीनारायणतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीमन्त्रगोप श्रीरङ्गनाथतीन्द्रमहादेशिकाय नमः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्भवति कृष्णं पारार्त्य विश्वं श्रुतिरसितमध्यापयन्ति सोच्छिष्टायां सन्निकृतं या फलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनं भूये वास्तु भूयः अन्नवयल புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை கொள்வதின் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடகுடியே தொல்பாவை பாடி எவ்வளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்றையும் மாற்றம் நாம் பிறவா வண்ணமே நல்கி தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய சூவம் கமல தீலனமேல் கண்ணுலரும் மாமான் மகளே முனிக்கதவன் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ வனந்தலோ ஏமப்பெருந்தில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தரென்றென்று நாமும் புலவன் நவின்றே ஓரம்பாவாய். இன்னும் 7வது பாசுரத்துல இருக்கோம். 7வது பாசுரத்துல கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. அதுல பகவத் விஷயத்துல சுவடறிந்து ஆனால் மறந்திருக்கிற ஒரு பெண் பிள்ளையை எழுக்கிறார். அவோ கீசி கீசி என்று ஆணை சாத்தன் எங்கும் ஆணை சாத்தன் பேசின இல்ல கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னா அதுக்கு அவளிருந்து பதில் இல்லை. அதனால இவன் என்ன சொல்றான்னா பேய் பெண்ணே என்று கூப்பிடுறா. பேய் பெண்ணே அப்படின்னா மதி கெட்டவளே என்று கூப்பிடுறா. அதனாலே அவ வெறுமை இருக்கவே மதி கெட்டவளே என்று அவளை சம்போதித்து அதுக்கு மேல இவாளே ஒரு அடையாளம் சொல்ல ஆரம்பிக்கிறார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ. இது அடுத்த உதாரணத்துக்குறார். காசும் பிறப்பும் அச்சுத்தாலி முளைத்தாலி என்று பெரியவாச்சாம்பல் சாய்க்கிறார். இது பெண்கள் சூட்டிக் கொள்ளக்கூடிய ஆபரணம். அந்த ஆபரணம் எப்படி இருக்கணும்னு சொன்னா இவ தயிர் கடையும் போது ஓசை எழுப்பக்கூடியதாக இருக்கணும். இந்த காலத்துல அந்த ஆபரணத்தோட பெயர் என்னன்னு சொல்ல முடியாது. அதனால இப்போ காசும் பிறப்பும், காசு என்பது ஒரு ஆபரணம், பிறப்பு என்பது ஒரு ஆபரணம். இந்த 2 ஆபரணம் கலகலப்ப அது ஓசை எழுப்புறது. பால் கடையும் போது ஆட்சியர்கள் பால் கடையும் பொழுது இந்த 2 ஆபரணங்களும் ஓசை எழுப்பக்கூடியதாக இருக்கு. பாற்கடல் கடையும் போது சப்தம் உண்டாகிறாக இந்த வெண்ணையை இந்த ஆட்சியர்கள் கடையும் பொழுதோ அந்த காசு பிறப்பு என்கிற ஆபரணங்கள் ஓசை எழுப்பது. கை சேர்த்து அந்த வெண்ணெய் எப்படி இருக்கு என்று சொன்னால் அக்ரஹாரத்துல இருக்குவா ஒரு பசு வச்சிருப்பா. அதனால ஏதோ கொஞ்சம் பால் வரும். அந்த பாலை ஒரு சின்ன பானையில வச்சு கடைவா. அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஆவின் பால்லாம் பாட்டில்ல குலுக்கி வெண்ணெய் எடுத்துட்டா. இப்படி இல்லை, அங்க டவுன்ல அந்த மாதிரி பண்ணதா. இப்ப அதையும் விட்டுட்டா. ஆனா கிராமங்கள்ல பொதுவாக அக்ரஹாரங்கள்ல ஒரு பசு 2 பசு தான் வச்சிருப்பா. ஏன்னா அவளுக்கு தேவையான பால் தயிர் கோமத்துக்கு வேண்டியது நெய்க்கு வேண்டிய அளவுக்கு மாத்திரம்தான் அவ வச்சுப்பா. ஆனா ஆயர்பாடியில ஒருத்தர்ல கொட்டகை அதுல 10 பசு 15 பசு அப்படி இருக்கும்.
அது அவர்களுக்கு மாடு மேய்ப்பதே தொழிலாக இருக்கிறதுனால அதனால அவளை பெரிய பெரிய பானையை வச்சு அதுல பல படி தயிரை கொட்டி அதை பெரிய மொத்த போட்டு கடைவார். ஆகையினாலே கை பேர்த்து, கை அசைத்து, பேர்த்துன்னா அதாவது அசைத்து என்று ஒரு அர்த்தம். அப்போ அவர்கள் கையை அசைத்து, அதாவது சாதாரணமாக இது பண்றாரு, ஆனா நீட்டி கையை அசைத்து, அல்லது பேர்த்தல் என்று சொன்னால் சோறுதல் என்று ஒரு பொருள். கை சோரக்கூடிய அளவுக்கு, கை வலிக்கக்கூடிய அளவுக்கு, கட்டி தயிர், அது கொஞ்சம் இல்லை, பலபடி தயிரை போட்டு கரையணும், பெரிய மத்து கயிறை பிடிச்சி இழுக்கணும். அப்போ கை சோறும்படியான அளவுக்கு, அதாவது பாஞ்சாலியுடைய வஸ்திரத்தை இழுத்த போது துச்சாதனுக்கு கை நுந்தா மாதிரியாக நோக்கும். ஏன்னா வந்துட்டே இருக்கும். அதுவும் வெண்ணெய் ஏதோ கொஞ்சம் வந்தது எடுத்துட்டோம், அது மோராச்சு கொட்டினோம்னு இல்லை, எடுக்க 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 கையில வெண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். கையை அசைத்து அல்லது கையை பேர்த்து வாசனரும் குழலாட்சியர் அவர்கள் இப்படி காரியம் பண்ணும்பொழுது தலையை முடிஞ்சிட்டு இருந்தாலே அந்த கூந்தலானது விலக அதிலிருந்து வாசனை நல்ல நாற்றம் வரும்படியாக இருக்கக்கூடிய வாசனரும் குழல் ஆட்சியர். இப்படிப்பட்ட ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவன் கேட்கிறையோ, அவர்கள் மத்தினால் ஓசைப்படுத்த, ஏதோ அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கொஞ்சம் தயிர்னா பரவாயில்ல, இது ஒவ்வொரு வீட்டிலையும் பலபடி தயிர், பெரிய பானை, பெரிய மத்து, கயரை இடித்து, அந்த கயரை இழுக்கும் போது அவருடைய கூந்தல் அவிழக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஓசையும், அந்த தயிர் அரவம்னா தயிரை கடையும் போது வரக்கூடிய ஓசை, அது நீ கேட்கிறாயோ அப்படின்னு சொல்றார். அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் இது பண்றாங்கிற போது இப்படிப்பட்ட ஓசை உனக்கு காதுல கேட்கலையா என்று சொல்றார். அவள் அதுவும் முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய், 3 வேளை கடைந்தீண்டிய வெண்ணெய், ஆழ்வார்களே அடிக்கடி கேட்கிறார். அதாவது 3 தடவை வெண்ணெய் தயிர் நெய்வார்கள். பொதுவாக லோகத்துல தயிர் கடையிறது என்பது பிம்மால வேலை பண்ணக்கூடிய செயல். ஆனால் ஆயர்வாடியிலே தயிர் அதிகம் இருக்கிறதுனாலே, கோசமுத்தி அதிகம் இருக்கிறதுனாலே, முப்போதும் எப்படியானா பிராமணன் திரிவேத சந்தியாவந்தனம் பண்றானோ, பிராதக்கால சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், சாயம் சந்தியா என்று 3 வேலை பண்றானோ, அப்படி இவர்களுக்கு இது கர்மம் விதிக்கப்பட்ட கர்மம் போல அவர்களுக்கு 3 வேலை, காத்தாலே மத்தியானம் சாயங்காலம் முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய் என்று சாய்க்கிறார். வெண்ணிறத்தோய் தயிர் தன்னை வெள்வரைப்பின் நெழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லல்களோ. வெண்ணிறத்தோர் தயிர், என்னுடைய பெண்ணானவள் ஆண்டாளானவள் கிருஷ்ணன் ஆசைப்பட்டுட்டா, ராமன் ஆசைப்பட்டா சௌக்கியப்பட்டுக்கலாம், கிருஷ்ணன் ஆசைப்பட்டுட்டா, இவன் இளைய வம்சத்துல பிறந்துட்டான், இங்க போனா இங்கே இவளுக்கு வெண்ணிறத்தோய் தயிர் தன்னை, வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன்னெழுந்து, அருணோதயமாகும் போதே இவர்கள் தலையை கடங்க வேண்டும். அப்ப பிம்மால வேலை என் பொண்ணு ஆண்டால் தூங்க முடியாது. ராமனுக்கு பார்க்கப்பட்டா தூங்கி இருக்கலாம், கிருஷ்ணனுக்கு பார்க்கப்படுறா, இவள் கிருஷ்ணனை ஆசைப்பட்டுட்டா, இவள் அங்க போறா. ஒரு சில சொல்லுவா வைதிகாலாத்வா, வைதிகனுக்கு கொடுத்தா பித்தளை பாத்திரம் தேய்க்கணும் அப்படி சொல்லுவா. பித்தளை பாத்திரம் தேய்ச்சா என்ன தப்பு? பித்தளை பாத்திரம் தேய்க்கிறது ஒரு பெரிய கஷ்டமா? பித்தளை பாத்திரம் தேய்ச்சா என்ன பொண்ணு புண்ணி போடுவாளா, கை தேஞ்சு போயிடுமா? இந்த பெண்ணோட அம்மா தான் பாதிக்கு எடுக்கிறா. அதாவது வைதிகாலாத்து பசங்க கூட வைதிகளை பண்ணிக்கிறாதுக்கு காரணம் அந்த தாய்மார்கள் ஏதோ ஒரு, அப்புறம் லௌகியனுக்கு வார்க்கப்பட்டு உண்டான சிரமம், இவன் சந்தியாவனம் பண்ணுவான், சேயசோட இருக்கும், மேல தலைமுறை நன்னா இருக்கும், இதை விட்டுட்டு யாரோ ஒரு வைத்தியனுக்கு வார்க்கப்பட்டு என்னதான் வைதிகால் வச்சுக்கிற மாதிரி எடுக்குமா, லௌகியால் வச்சுக்கொள்ள மாட்டான், ஏதோ ஒரு மாய. அதனால ஜனங்கள் போறா. அந்த பெண்ணோட அம்மாவே சொல்ல, ஐயோ இந்த காலத்துல யாரு பித்தளை பாத்திரம் தைப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அத மாதிரி ஆழ்வார் சாய்க்கிற வெண்ணிறத்தோய் தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன்னெழுந்து, வெள்வரைப்பு அருணோதயம் உண்டாகும் போதே எழுந்து கொண்டு கண்ணுறங்காதே இருந்து கடைவும் தான் வல்லல்களோ. அப்படி ஆண்டாளால முடியுமா? கிருஷ்ணன் ஆசைப்பட்டுக்காரே, அதுவும் வெண்ணெய் எடுக்க எடுக்க மறுபடி பானையில கொண்டு வந்து தயிரை கொட்டிட்டே இருப்பார். இந்த ரைஸ் மில்லுக்கு போனா ஒத்தர் சூச்சிக்கு உடைகிறா, ஏதாவது ஒண்ணுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னா ஒருத்தருடைய மாவு முடியறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், தட்டிட்டு இன்னொருத்தரை போல சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டாள் தயிரை கடைஞ்சுட்டே இருக்கணும், அதுல இருந்து வெண்ணெய் எடுத்துட்டே இருக்கணும்.
கையெல்லாம் காப்புக்காக கடையை பற்றி கை தழும்பு ஏறிடுங்களோ. இந்த பிதளை பாத்திரம் தேய்ச்சி என் பொண்ணு கை தழும்பு ஏறிடும்னு சொல்ற மாதிரி ஆண்டாள் கை தழும்பு ஏறிடுமோ. மறுபடியும் யசோதை கொண்டு வந்து தயிரை கொட்டிட்டே இருப்பல. இப்ப பிம்மால எழுந்துக்கணும், அருணோதயத்திலேருந்து அவள் தயிர் கடையிலுமே என்று ஆழ்வார் சாய்க்கிற ரீதியில வெண்ணிறத்தோய் தயிர் கண்ணை வெல்வரைப்பின் முன்னெழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடைவந்தான் வல்லவரோ என்று இப்படி அங்க சமுத்தி இருக்கிறதாலே வாசனரும் குழலாட்சியர் காசும் பிறப்பும் கனகலப்ப கைவேர்த்து வாசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசை கொடுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். இவர் கொஞ்சம் பணக்கார பெண், நாயக பெண் பிள்ளாய். இவர் பணக்காரவன் எப்படி இருந்தா ஒரு நாயகனுடைய சாதாரண ஆயன் இல்ல, ஒரு நல்ல பணக்காரன், அவன் கீழே நிறைய பேர் வேலை பண்ணக்கூடியவா, அப்படிப்பட்டவா. இன்னும் நாயக பெண் பிள்ளா என்று சொன்னதுனாலே அக்கத்தாம் பக்கத்தார்த்தம் இல்லை, உங்க வீட்டு வேலைக்காரிகளே. அதாவது இவள் நாயக பெண் பிள்ளை, ஒரு பெரிய ஆயன், மேபி 100, 150, 200 பசு வச்சிருப்பான். அதனால என்ன பண்றதா வேலைக்கு அமைச்சிருக்கா. பெரிய பணக்காரராக இருந்தா வைதிகாலத்துல என்ன பண்ணுவா, திருமணப்பள்ளி கைங்கரியத்துக்கு யாராவது நியமிச்சிருப்பார். தினப்படியே ததியாராதனை நடக்கும். இப்போ தேவனார் விழாக்கெல்லாம் பூர்வாசிரமத்திலேயே தினப்படி ததியாராதனை. ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு வர பாகவதாள்ல அந்த தேனாளாரத்தை வந்து அமைச்சலாம். அது மாதிரியாக அப்போ ஸ்திரீகளுக்கு பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ கூட ஐசிங்கர் கைங்கரியத்துல பங்கு வரணுன்றதுக்காக காய்கறி திருத்தி கொடுக்கறது அதெல்லாம் அந்த தேவிகள் பண்ணுவா அப்படின்னு சொல்றது கேள்வி. அது மாதிரி காலக்ஷேபம் பரவாளுக்கு ஐசிங்கரை பூர்வாசிரமத்திலேயே காலக்ஷேபம் பண்றதுக்கு வரவாளுக்கு ஐசிங்கரே சாதம் எல்லாம் போட்டு அது மாதிரி பண்ணுவார். அது மாதிரி என்ன பண்ணுவா, நிறைய பேர் ஆத்துல இருந்தா ஒரு சாதாரண குடும்பத்தை கூட பணக்கார ஆத்துல திருமணப்பள்ளிக்கு கைங்கறி பரால நியமிச்சு பண்றதுன்றது லோகத்துல உண்டு. அது மாதிரி இவள் நாயக பெண் பிள்ளாய், பெரிய ஒரு நாயகனுடைய குடும்பம். ஏதாவது சாதாரண ஆயர் இல்லை, நல்ல பணக்கார ஆயர். மேபி 4-5 கொட்டகை, ஒவ்வொரு கொட்டாயம் 40-50 பசுமாடு, இப்படி இருக்கக்கூடியவாளாக இருப்பான். அதனால நீ அக்கத்தான் பக்கத்தான் பின் தெருவுல இருக்கவா தயிர் கடையிற ஓசையை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்லயே நீ ஏதோ படுத்துட்டு இருக்க, உனக்கு மத்திக்கேடு. உன் வீட்டுல இருக்கிறாலே தோட்டத்து பக்கம், உன் பெரிய வீட்டுல பின்பக்கம் உங்க வீட்டுல சேர்ந்தவாலே அத்தனை பேர் தயிர் கிடையாது. நாயக பெண் பிள்ளாய் பேய் பெண்ணே என்பது ஒன்று பார்த்தா இதுலயே என்ன இருக்கு, 3 சம்போதனம் இருக்கு, 3 வெளிச்சொல் இருக்கு இந்த பாசனத்துல. ஒண்ணு பேய் பெண்ணே, ஒண்ணு நாயக பெண் பிள்ளாய், 3வது பேச உடையாய் என்று 3 இருக்கு. ஒண்ணு வெய்யற மாதிரி இருக்கு, இது ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. பேய் பெண்ணே அடி மதி கெட்டவளே என்று கூப்பிட்டு விட்டு இங்க நாயக பெண் பிள்ளா என்று சொல்றதுனால இது என்ன இருக்குன்னா, பேய் பெண்ணே என்பதோடு நாயக பெண் பிள்ளா என்பதோடு வாசி இல்லைரே, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கணும். இந்த பேய் பெண்ணே என்ற சொல்லு நிந்திப்பதுல எப்படி பயன்படுத்தப்பட்டதோ அப்படி இந்த நாயக பெண் பிள்ளா என்பது நிந்திப்பதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. அப்படி இல்லை என்று சொன்னால் பேய் பெண்ணே என்பதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாயக பெண் பிள்ளாயே இருக்கணும். ஏன்னா இவள் எழுந்து வராதால தூஷிக்குத்தானே தூஷிக்கிறா. உனக்கு பாவதாவுடைய பெருமை தெரியலையா? இந்த கோஷ்டியை அப்புறம் போய் நீரா இருந்தது கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷன்லாம் உண்டு. முதல்ல பாகவதாவோட கலந்து அவளை பார்க்கறது, அவளோட பகவத் அனுபவம் பண்றது என்றே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அதை பத்தி உனக்கு யோசனை இல்லையே என்று சாய்க்கிறதுனாலே பேய் பெண்ணே என்பதோடு ஒரே பாட்டிலே ஒண்ணு தூஷிக்கிற மாதிரியான வெளிச்சொல், ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ண முடியாத வெளிச்சொல் வச்சுக்குவாட்டான். அகவாய பார்த்தார் பேய் பெண்ணே என்பதோடு நாயக பெண் பிள்ளா என்பதோடு வாசி இல்லையதே அகவாயில் பாவபந்தம் ஒன்றா ஆகையாதே. அதனால இதுவும் தூஷிக்கிறது தான். அதாவது வடிகட்டின முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒத்தனையே பார்த்து வடிகட்டின முட்டாளே ஏன்டா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அட பிரகஸ்பதி அப்படின்னு சொன்னா, வடிகட்டின முட்டாளேன்னு ஒத்தனையே பார்த்து 2 நிமிஷத்துக்குள்ள பிரகஸ்பதியேன்னு கூட்டா என்ன அர்த்தம்? லோகத்துல அது விபரீத லட்சணையாக அர்த்தம் கொள்ள வேண்டும். அதாவது அந்த மதிகட்டவன் முட்டாளே வடிகட்டின முட்டாளேன்றதுக்கு என்ன அர்த்தமோ அதேதான் பிரகஸ்பதின்றதுக்கும் அர்த்தம். கோபம் வரும்போது மூளை இல்லாத வேலை பண்ண என்ன பண்ண அட பிரகஸ்பதியேன்னு சொல்றாரு. ஆக்சுவலி பிரகஸ்பதி சமோ புத்தியா என்று புத்தியாலிதனத்துக்கு பிரகஸ்பதியை சொல்ற வழக்கம் உண்டு.
ஆகினாலே அங்க பிரகஸ்பதியேன்னு சொல்லும் பொழுது சரியான காரியம் பண்ணாத போது பிரகஸ்பதியேன்னு சொன்னா முட்டாளேன்னு தான் அர்த்தம் இருக்கு. ஆகினாலே எப்படி ஒரே பாசனத்திலேயே மாறுபட்ட விடிச்சொற்கள் இருக்கும்னு தெரிஞ்சு நினைக்க மாட்டான். ஏன்னா ரெண்டுமே அவளை தூஷிக்கிறது தான். சீக்கிரம் எழுந்து வந்து நீ முன்னாடி வந்து நேற்று மீட்டிங் போட்ட போது என்ன பண்ண, அவன் எல்லாரும் அந்த சமயத்துக்கு கட்டுப்பட மாட்டாமா, அது சமயத்துக்கு கட்டு பண்ணணும், அக்ரிமெண்ட்டுக்கு கட்டு பண்ணணும், அது மாதிரி சமயத்துக்கு கட்டு பண்ணணும், காலத்துக்கு கட்டு பண்ணணும். நேற்று என்ன அக்ரிமெண்ட் பண்ணோம், சமயன்ற சப்தத்துக்கு அக்ரிமெண்ட்னு அர்த்தம். எல்லாரும் பின்மாற பிரம்ம முகூர்த்தத்துல அருணோதயத்துல கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப வந்து நீ வந்து அடையாளம் சொல்லு அப்படி கேட்டு இருக்கியே. ஆகையினாலே வேட் பெண்ணே, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்கெல்லாம் வந்து பெருமை இல்லாமல் ஒரு ஆத்துல இருந்து ஒரு ஆத்துக்கு போயிட்டு வழியிலே நாராயணன் மூர்த்தி முகம் தோன்றாமல் மறைஞ்சிருந்து கரந்தெங்கும் பறந்துடன், நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடம், நாரங்கள் இவனுக்கு இருப்பிடம், நாரங்களை இவன் இருப்பிடமாக உடையவன். அது மாதிரியாக நாரங்களுக்கு இவன் இருப்பிடம், கறந்து பறந்துடன், கரந்தெங்கும் பறந்துடன், முகம் காணாமல் உபகாரம் பண்ணக்கூடியவன் மூர்த்தி. அவன் திருமேனியை கொண்டு சௌசீல்யத்தாலே திருமேனியை கொண்டு பக்தானாந்தம் பிரகாசித்தே என்று நமக்காக மூர்த்தியை விக்கிரகத்தை உடையவனாக வந்து அவதரிக்கிறான். அப்படிப்பட்டவன கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன் இதனால என்ன சொல்றா, பஜன் சிந்தைய கேசவம்னு ஒரு சிலர் வேலை பண்ணுவதற்கு கேசவாய நமகான்னு சொல்லிட்டு ஒண்ணு இவா கேசவனை பாடுறா, இன்னும் ஒரு சிலர் கூட கேசவன் நமக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பிரதன் சிந்தைய கேசவம், வீட்டை விட்டு கிளம்பணும், ஏறு ஓட்டணும், அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவா, கேசவாய நமகான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அது மாதிரி ஒரு சிலர் மேல் பாசனத்தை சொல்ல போறா, தலைவிடும் ஆயர்களுக்கு ஒரு சில எருமை மாடு, எருது பசு, ஆயர்களிடத்திலே பசு எருது எருமைகள் இருக்கும். அந்த எருமையை விடுவதற்காக, அதாவது நுனிப்புல் பனிப்புல் மேய்வதற்காக விடுவதற்காக செல்லுகிறார்கள். செல்லும் போது கேசவாய நமகா என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். போன பாசுரத்துல ஹரிஹி, அப்ப எழுந்து உட்காந்து மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரிடம் பல பேர் எழுந்து உட்காந்து ஹரின்னு சொல்றது கேட்கலையா. இப்போது வியாபாரத்துக்கு முதல் கிளம்பும்போது கேசவாய நமகா பிரஜன் சிந்தைய கேசவம் என்று கேசவாய நமகா என்று சொல்றது உன் காதல் விளையா என்று அர்த்தமாகுது. நாளை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன்ற சப்தம் எப்படியானால் வாசுதேவ சப்தம் பெருமாள் பிறக்கத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் வசிச்சாலும் அவனுக்கு தோஷங்களாக தொடக்கூடாதவன் என்ற பொருள் இருந்தது. கிருஷ்ணாவதாரத்துல வசுதேவருக்கு குழந்தையாக பகவான் பிறந்த பிற்பாடு அதே சொல்லுக்கு வசுதேவருடைய பிள்ளை என்கிற ஒரு திருநாமம், ஒரு பொருள் கிடைச்சது. தாமோதரன் என்கிற திருநாமம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பே இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பிரளய காலத்திலே சேதனாச்சேதனங்களான உலகத்தை எல்லாம் தன் பயத்திலே வைத்திருந்தவன் என்று பொருள் இருந்தது. இவன் வெண்ணெய் திருடி கட்டுண்டு ஆப்புண்டு அடியுண்டு இடுப்புல அவனுக்கு தழும்பு ஏறின பிற்பாடு, கயிற்றுடைய தழும்பு ஏற்பட்டாது, எவன் வயிற்றிலே கயிறு, கயிறு என்பது அங்க ஆகு பெயராலே கயிற்றினுடைய தழும்பு சொல்றது. எவன் வயிற்றிலே கயிற்று தழும்பு இருக்கோ அவன் என்கிற பெயர் வந்து. அது மாதிரி இந்த கேசவன் என்கிற திருநாமத்துக்கு கா என்று பிரம்மாவுக்கு பேரு, ஈசை என்று சிவனுக்கு பேரு. இவர்கள் இருவரும் எவனிடமிருந்து உண்டானார்களோ, கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தபாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவனாமவான். அதாவது லோகத்துல பகவான் பரதெய்வம் இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவ யார பரதெய்வம்னு வேற ஒருத்தர் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கா, பிரம்மாவையோ சிவனையோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ வந்து இதை கிளைம் பண்ணல. இப்ப இந்த வீடு எந்தன்னு நான் சொல்ல, இந்த என் வீடு எந்த இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மத்தவன் என்ன சொல்றா, இது பாலாஜியோட வீடுன்னு சொல்றேன். அது மாதிரி அவா எங்கேயும் பேச நின்ற சிவன்னு ஆழ்வார் சாய்க்கிற. அவா என்ன சொல்ற, கா என்று சிவபெருமான் சொல்ற. எதிரி விடுதிட்டா போலே அவாரே சைன் பண்ணி கொடுக்குறார். ஓ இந்த வீடு டிஸ்பியூட் யாருது, பாலாஜி தான் கோபாலன் தான் அப்படின்னு சொன்னா, ஒருத்த கோபாலன் எந்துன்னு சொன்னா உண்மையில கோபாலன் இந்த வீடு கோபாலன். ஆனா பாலாஜி என்ன சொல்றா, எந்துன்னு சொல்றான். பாலாஜி சொல்லல, அவன் எந்த இல்லை இது கோபாலன் தான் பாலாஜி சொல்றான். ஆனா மத்தவன் என்ன சொல்றா, இது கோபாலன் வீடு இல்லை
பாலாஜி வீடுன்னா அதுக்கு பொருள் உண்டா? அது மாதிரியாக கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவனாமான்னு சிவபெருமானே சொல்ற. காயங்கிற எழுத்தினாலே பிரம்மா சொல்லப்படுகிறார், நான்முகன் சொல்லப்படுகிறார். ஈச சப்தத்தாலே நான் சொல்லப்படுகிறேன். நாங்கள் 2 பேரும் பகவானிடத்திலிருந்து உண்டானவர்கள். அதனால எங்கள் இருவருக்கும் உட்பாதகன் எம்பெருமானான நாராயணன். அதனாலே அவனுக்கு கேசவன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்று கேசவநாமத்துக்கு விளக்கத்தை சிவபெருமான் சொல்ற. அதனாலே அப்படி இது கேசவன் பெயர் இருந்தது. அப்புறம் கேசத்தை உடையவன், கேச சப்தத்துக்கு மேல மது பிரத்யம் கேசவன் வந்தார். அழகிய கேசத்தை உடையவன். கண்ணன் என்று சொன்னாலே அழகிய கண்ண உடையவன் அர்த்தம். கேசத்தை என்று அர்த்தம். அப்போ அழகிய கண்ணன், இப்போ மலர்கண்ணன் அப்படின்னு சொன்னாலே தாமரை மலர்கண்ணன் தான் அர்த்தம் இருக்கு. மலர் என்ற சொல்லே தாமரை சொல்லும். புளியம்பூ கண்ணன் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு சொல் மலர் என்கிற சொல்லு விசேஷிக்கப்படவில்லை என்றால், அதாவது தாமரை என்று விசேஷிக்கப்படாமல் இருந்தால் அது தாமரையைத்தான் சொல்லணும். அப்போ தாமரை கண்ணன், தமிழ்நாட்டில் தாமரை கண்ணன் மலர்கண்ணன் என்று பேர் வச்சிருக்கார். இப்ப தாமரை கண்ணன்றதுக்கு என்ன பொருளோ அதேதான் மலர்கண்ணன் என்கிற பொருளுக்கு. மலர்ந்து தான் இருக்கு, புளியம்பூவும் மலர் தானே. அப்ப புளியம்பூ கண்ணன் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. அப்போ விசேஷிக்காத போது உயர்ந்த வஸ்துவைத்தான் சொல்லணும். அப்படி கேசத்தை உடையவன் என்று சொன்னால், ஆனா இங்க மதுப்புக்கே அது அர்த்தம். உயர்ந்த கேசத்தை உடையவன். இப்ப கேசரின்னு சிங்கத்துக்கு பேரு. ஏன் கேசரி பேரு? அந்த பிடரி மயிருக்கு உயர்ந்த மனம். அந்த கேசரின்றது மற்ற மிருகத்துக்கு இல்லாத அளவுக்கு முகத்துல அந்த உலை மயிர் இருக்கு. அதுல சுகந்தம் கூட ஏற்படும். ஆகையினால் அதுக்கு உயர்ந்த கேசத்தை உடையது, உயர்ந்த தாடியை உடையது அப்படின்றதுனால கேசரின்னு பேர். சிங்கத்துக்கு கேசரின்னு பேர். அது மாதிரியாக கேசவன் என்கிற சப்தமானது உயர்ந்த கேசத்தை உடையவன் என்று பொருள். ஆனா இப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணாவுக்கு கேசிஹந்தா என்கிற பொருளும் கிட்டது. எப்படியானால் தாமோதர சப்தத்துக்கு ஏற்கனவே இருந்த தாமோதர நாமத்துக்கு இன்னொரு பெயர் கிட்டித்தோ, ஏற்கனவே இருந்த வாசுதேவ நாமத்துக்கு இன்னொரு பெயர் கிட்டித்தோ, அது மாதிரி ஏற்கனவே இருந்த கேசவ நாமத்துக்கு கேசிஹந்தா, கேசி கம்சனாலே ஏவப்பட்ட குதிரை வடிவு கொண்டு வந்த கேசி என்கிற அசுரனை தொலைத்தவன் என்கிற பொருளும் கிட்டது. அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டேகிறத்தியோ, நீ கேட்டு படுத்திருக்கிய தேசம் உடையாய் திரவேலோ ரம்பாவாய். அப்போ இவ சொன்ன உடனே அவள் எழுந்துட்டான். ஒரு சிலர் பதிலே சொல்லாம நாம போய் காலிங் பெல் அடிச்சுனா ராத்துல பின்னால ஒருத்தராத்துக்கு போனோம்னா அவ வரேன்னு ஒண்ணு சொல்ல மாட்டா. அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா லைட்டை போடுவா. லைட்டு போட்டா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவ எழுந்துட்டா வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இவ பதில் சொல்லாம அவ ஏதோ எழுந்துட்டாங்கிறது இவளுக்கு தெரியுது. அவளுடைய ஜன்னல் வழியாக பார்க்கறா. அவளுடைய ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவளுடைய தேஜஸ் தெரியுது. அந்த அளவுக்கு பகவானை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள். நல்ல பூமி நன்னா இருந்ததுன்னா மாம்பழத்தை பார்த்தாலே தெரியும். அந்த செடியை பார்த்தே பூமி, அதாவது பூமியை டெஸ்ட் பண்ண மாட்டான். மண்ணை கொண்டு போய் கொடுத்து இது நல்ல பூமியா செக் பண்ண மாட்டான். ஒரு மாம்பழம் இலைய விட மாங்காய் நிறைய 5 அடி மரம், 500 மாங்காய் அதுல தொங்குறது. இலைய விட மாங்காய் அதிகமா இருக்குன்னா பூமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவள் பகவானை அனுபவிச்சுருக்கா. இவள் பகவத் அனுபவம் பண்ணக்கூடியவள். இவளுடைய சௌமியமான முகம் தேஜஸ். தேஜஸ் என்பது பகவான அனுஷ்டானத்தால பகவானையே பற்றிய சிந்தனை இருந்தா முகத்துல ஒரு தேஜஸ் ஏற்படும். அப்படி இவளுக்கு கிருஷ்ண பக்தி இவளுக்கு இருக்குன்னு தெரியுது. ஆகினால அப்படிப்பட்ட தேஜஸ் இவளை ஜன்னல் வழியாக பார்த்த உடனே இவளுடைய தேஜஸை பார்த்து தேசமுடையாய், தேஜஸ் அது தேசம் என்று ஆயிருக்கு. தேசமுடையாய் தேஜஸ் உடையவளே, ஆகினாலே கேட்டே கிடத்தியோ, நீ கேட்டு இருக்கலாமா, ஆகினால நீ வந்து சேரு என்று சொன்னார். அவளும் கிளம்பி வந்தார். ஆகையினாலே பாகவதால் ஒத்து கிடைச்சா, முத்து கிடைச்சா போல. வாழ்க்கையில ஒரு பாகவதால் நமக்கு புதுசா கிடைச்சா அப்படின்னு சொன்னால் முத்து கிடைச்சா மாதிரி. வரம் புலவகத்வாலா பஞ்சராந்த வியவஸ்திதி. சௌரி விமுகால் இருக்காலே, அதாவது பகவத் சிந்தனமே இல்லாம கேவல லௌகிகாலா உண்டியே உடைய உகந்தோடும் இம்மண்டலம் என்று ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சாய்க்கிற மாதிரியாக சம்பாதிக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது, ஊர்வம் பிழப்பு, இப்படியே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்க. அதை விட வரம் குதவகத்வாரா பஞ்சராந்த வியவஸ்திதி,
ஒரு கூண்டு, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் கூண்டு இருக்கும். கூண்டை சுத்தி நெருப்ப எரிய விடுவான். அதுக்கு நல்ல ஒரு புலி தாவி போகும். அது மாதிரி இருக்கும். அத மாதிரியாக ஒரு கூண்டை அமைத்து அதை எரிய விட்டு, கூண்டு 4 பக்கமும் எரியணும், நெருப்பை வச்சு எரியணும். அந்த கூண்டுக்குள்ள போய் உக்காந்துக்கும். சாஸ்திரம் இப்படி சொல்றது, வரம் குதவக ஜுவாலா பஞ்சராந்த வியவஸ்திதி. ஆனா சௌரி சிந்தா விமுகால் இருக்கா பாருங்க, நல்லதுலயே புத்தி கிடையாது. பகவானிடத்துல கொஞ்சமா ஆசை கிடையாது. நல்ல விஷயம் ஊர்வம் பழப்பெல்லாம் பேசும்போது சப்ப கொடுத்துட்டு பேசிட்டு இருப்பா, கூட எடுத்து கொடுப்பா. நாம ஏதாவது மறந்துட்டா எடுத்து கொடுப்பா. தப்பி தவிர ஏதாவது ராமாயண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சோம், ஆழ்வார் பாசத்தை சொல்ல ஆரம்பிச்சோம், நல்ல விடயத்தை சொல்ல ஆரம்பிச்சா வயிற்று வழின்னு எழுந்து போயிடுவா. அப்படி இருக்காலே இப்படிப்பட்ட சௌரி சிந்தா விமுகால் இருக்கா பாருங்க, அவ கூட ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த லௌகிய கோஷ்டியோட இருக்கிறத விட, இந்த லௌகிய கோஷ்டியோட வாழறத விட நீயே ஒரு கூண்டை ஏற்படுத்தி அதை கொளுத்தி விட்டு அதுக்கு நடுவில் போய் உக்காந்துக்கோன்னு சொல்றது. அப்படின்னா அது பரவாயில்ல, இது கொடூரமானது என்று சொல்றது. அப்படி இல்லாமல் ஒரு பாகவதால் கிடைக்கிறது என்பது ரொம்ப கடினம் லோகத்துல. பாகவதா ஒவ்வொரு ஒரு முத்து கிடைச்சது அப்படின்னா சந்தோஷப்படுறான். முத்தை தேடுறவன் முத்து குளிக்கிறான். நிறைய முத்து கிடைக்காட்டா கூட ஒரு முத்து கிடைச்சதுனால அவனுக்கு சந்தோஷம், ஒரு முத்து கிடைச்சதே என்ற சந்தோஷம் ஏற்படுது. அப்ப வாழ்க்கையில ஒரு பாகவதால் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சந்தோஷம் ஏது. பாகவதா இவதான் ஆத்ம பந்துக்கள். இப்படி ஆத்ம பந்துக்களை தேட வேண்டும். ஆத்ம பந்துக்கள் கிடைச்சா அதை போல சம்சாரத்துக்கு ஒரு உயர்ந்தது இல்லை என்பதை தெரிவித்தார்கள். அடுத்து இன்னொரு பெண் அந்த முத்த தேடுறதுக்கு இன்னொரு முத்த தேடுவதற்கு துறைபடுகிறாமோலே அவா வீட்டுக்கு போற. 8ஆம் பாசுரம், கீழ்வானம் வெள்ளென்று எருமசிறு வீடு மேய்வான் பரந்தனகான் வீட்டுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் விளந்தானை மன்னரை மாட்டிய தேவாதி தேவனை சித்ராம் சேவித்தால் ஆவாவென்றாராய் கருவேரோரும் பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய பாவாய். கௌதூகலம் சம்ஸ்கிருத சப்தம். இந்த பாசுரத்துல விழிச்சொல் கோதுகளமுடைய பாவாய். கௌதூகலம், கௌதூகலம்னா ரொம்ப துடிப்போட ஆசை, அதாவது இதை அடையணும், இதை பண்ணியே ஆகணும், அது மாதிரி ஒரு ஆசை. ஆசைக்கு தான் கௌதூகலம்னு பேரு. அதாவது அது தீவிரமான ஒரு ஆசை, இதை நாம அச்சீவ் பண்ணியே ஆகணும், அது மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட பெண்ணுகள். கோதுகளமுடைய பாவாய். பாவாய் என்று சொன்னதுனாலே பதுமை போன்று அழகானவரே, நாரீனாம் உத்தமா. பாவை என்று சொன்னது ஒரு பதுமை. அந்த பதுமைக்கு உயிர் இருந்ததானால் அது அசையக்கூடிய பதுமையானால் அது எப்படி இருக்கும்? அப்போ ஓமையாக போயிருது. பாவை என்கிற சொல்லுக்கு பதுமை ஒரு சிலைக்கு பேர். ஆனா சிலை போன்றவளிவள், பதுமை போன்றவளிவள். ஆகையினாலே பாவா என்று சொல்றா. அழகா இருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறதா, ரொம்ப அழகா இருக்கா, கௌதூகலம் உடையவா, தீவிரமான ஆசை உடையவள். அப்போ யாருடைய கௌதூகலம் சொல்ற? கௌதூகலம் உடையவள் யாருடைய இவளுக்கு கௌதூகலம் இருக்கா? இவளிடத்துல யாருக்காவது கௌதூகலம் இருக்கா? முன்னாடி சப்தத்தை சேர்க்கிறோம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார சாயும் போது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்றோம். கிருஷ்ணே திருஷ்ணா, கிருஷ்ண திருஷ்ணா. கிருஷ்ணான்னா தாகம்னு அர்த்தம். இங்க ஆசை என்கிற பொருளிலே தாகம் என்கிற சப்தமானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். நம்மாழ்வார் யாரு? நம்மாழ்வாருக்கு அடைமொழி இல்லை. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று பட்டர் ஒரு அடைமொழி இல்லை. இந்த கிருஷ்ண திருஷ்டாந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணே திருஷ்ணா கிருஷ்ண திருஷ்ணா, கிருஷ்ணஸ்ய திருஷ்ணா கிருஷ்ண திருஷ்ணா. சஷ்டி தத்புருஷமாகவும் வச்சுக்கலாம், சப்தமி தத்புருஷமாகவும் வச்சுக்கலாம். கிருஷ்ணனிடத்தில் ஆசை, ஒருத்தனுக்கு கிருஷ்ண இடத்துல இருக்கக்கூடிய ஆசைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது நம்மாழ்வார். அல்லது கிருஷ்ணனுடைய ஆசை, கிருஷ்ணனுக்கு இருக்கிற ஆசை, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா நம்மாழ்வார். அப்போ உலகத்துல கிருஷ்ணனுக்கு
கிருஷ்ணன் விஷயமாக, கிருஷ்ணனை விஷயமாக கொண்ட ஆசைக்கு உருவம் கொடுத்தால் நம்மாழ்வார், அல்லது கிருஷ்ணனுடைய ஆசைக்கு உருவம் கொடுத்தால் அது நம்மாழ்வார் என்று சொல்ற மாதிரியாக கோதுகலமுடைய பாவாய், கௌதூகலம் கொண்ட பெண்ணே, கௌதூகலம் இவள் பெற்றிருக்காள். கிருஷ்ணனிடத்திலே கௌதூகலம் கொண்ட பெண்ணே, கௌதூகலம் உடையவள். யாருடைய கௌதூகம்? இவளுக்கு கிருஷ்ணனிடத்துல கௌதூகலம், அல்லது கிருஷ்ணனுடைய கௌதூகலத்தை உடைய பெண்ணே. கிருஷ்ணனுடையன்னு ஒரு சப்தத்தை முன்னாடி சேர்த்துட்டால் இவளிடத்துல கிருஷ்ணனுக்கு பிரியதமையவகி வர்ணியோ கோத்தின்னு பகவானுக்கு எல்லாரும் குழந்தைகள் தான். ஆனா ஒரு சிலர் இடத்துல அவனுக்கு ஆசை அதிகமா இருக்கு. தன்னை அந்தராத்மாவாக நினைத்திருப்பாரை தாமும் தமக்கு அந்தராத்மாவாக நினைத்திருக்குமவனாய், தான் ஏவிட்டு செய்ய வல்லாருக்கு தானும் ஏவிட்டு செய்ய வல்லனாய், தன்னிடத்திலே ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம் பண்ணுவாருக்கு தானும் ஆத்மாத்மீயங்களை வழங்குமவனான ஸ்ரீயப்பதி என்று சொல்ற. அப்போ எல்லாரும் குழந்தைகளே 5 குழந்தை இருக்கு. எந்த குழந்தை சொல்றத ஏவா மக்கள் மூவாம இருந்துன்னு புத்திசாலித்தனத்தோட படின்னு சொல்லாத தானா படிச்சு அது அந்த குழந்தைய நாம மாற்ற பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தை தப்பு பண்ணாது, அவனுக்கு நல்லதுலேயே புத்தி அப்படின்னு இருந்தா இதுதான் ஏவா மக்கள் மூவாம இருந்து. ஏவா மக்கள் படிதான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அவன் மேல சந்தேகப்பட்டு அங்க போய் நிக்கிறானே, அவன் எதுக்கு போய் நிக்கிறான், நல்லவாளோட கூடுறானா, எப்படியும் இவனுக்கு பிரகிருதியிலேயே நல்லவன், கெட்டவா கூட கூட மாட்டான் அப்படின்ற தைரியம் அம்மா அப்பாவுக்கு இருக்கிறான். அப்படி இல்லாட்டா அவனை மானிட்டர் பண்றது, இப்படி இருந்தா அது ஒரு பெயின், அப்பா அம்மாவுக்கு பெயின். ஏவா மக்கள், ஏவ வேண்டிய அவசியம் இல்லாத மக்கள் மூவா மருந்து, அழியாத மருந்து. ஒரு அப்பா அம்மாவுக்கு அதை விட பெரிய செல்வமே கிடையாது என்று சொல்ற ரீதியில அப்போ எதுக்கு கோதுகலமுடைய பாவா எழுந்திராய். அது மாதிரி இவள் கோதூகலம், கிருஷ்ணனிடத்தில கிருஷ்ணனுடைய கௌதூகலத்துக்கு இவள் பாத்திரமாக இருக்கிறவள். இவள் அதாவது யாருடைய கௌதூகலம் அப்படின்னு சொன்னா பெருமாள் எல்லாருக்கும் சமம் தான். அப்போ அப்பா அம்மா இருக்கா, 4 குழந்தை இருக்கு, 4 குழந்தையில ஒரு குழந்தைய அதிகம் பிடிக்கிறதா என்ன அர்த்தம்னா அந்த ஏவா மக்களாக இருக்கு, பிரித்திலே அப்படி இருக்கிறதுனால சந்தோஷம். அதனால மற்ற குழந்தை மேல வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி பகவானுக்கு எல்லாரும் சமமாக இருந்தாலும் சாஸ்திரம் சொல்லபடி கேட்கிறவா. அப்போ ஒரு சில பாகவதால தனக்கு ஆத்மான்னு சொல்றான், ஞானித்து ஆத்மைக்கு மேமத்தம்னு பகவான் சொல்றான். ஒரு சிலருக்காக தான் காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஸ்ருதி ஸ்ருதி மமைவாக்கியா அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு சாஸ்திர பிரகாரம் நடப்படுவாளுக்கு அவ சொல்றதை கேட்கும்படியாக பகவான் இருக்கான். நானும் என்னையும் என் உடமையும் நீ ஏற்றுக்கோள் அப்படின்னு சொன்னா ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தவறுன்னு உபயோகி அவன் நமக்கு வழங்குறான். தன் வஸ்துவெல்லாம் நம்ம வஸ்துவெல்லாம் அவன் வஸ்து நாம நினைச்சா தன் வஸ்துவெல்லாம் அவன் நம்முடைய வஸ்து என்று அவன் நினைக்கிறான். ஆகையினால உண்மையில அவன்தான் வஸ்து, எல்லா வஸ்துவும். அப்படி இருக்கிறதுனாலே ஒரு சிலர் இடத்துல எல்லா குழந்தை இருந்தாலும் ஒரு சில குழந்தைகளிடத்துல அது சமுத்தான குழந்தை, அது நேர்மையான குழந்தைன்னா அப்பா அம்மாவுக்கு வச்சு அதிகம் ஆசை வரா மாதிரியாக இந்த 1000 பெண்ணிடத்துல பிரியதமையவகி வரணீயோ பவதி என்று பாஷிகார சாட்சிய ரீதியில இந்த பெண் கிருஷ்ணனுடைய மனசை பறிச்சவள், கிருஷ்ணனத்தை மனசை பறி கொடுத்தவள். இவளுடைய கௌதூகலத்துக்கு விஷயமாக இருப்பவன் கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய கௌதூகலத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியவள் இந்த பெண். அப்படிப்பட்ட பெண் பிள்ளை கோதுகலமுடைய பாவாய், பதுமை போன்ற இருப்பவள், பதுமை போன்ற உருவம் கொண்டவள். அப்படிப்பட்டவள் அவளை எழுந்து சொல்லி கேட்கிறா, கூப்பிடுறா. அவள் கீழ்வான் எருவை வீடுமேய்வான், கீழ்வானம் வெள்ளென்று அத வெள்ளென்றது என்று பொருள் கொண்டு திரிந்தது, வினை முட்டு திரிந்தது என்று கொண்டால் கீழ்வானம் வெள்ளென்றது அது ஒரு தனி அடையாளம். அல்லது கீழ்வானம் வெள்ளென்று வெள்ளென்று வெளுக்க எருமை சிறுவீடு மேய்வான் பறந்துறான். கீழ்வானம் வெளுக்கிற நாளில எருமை மாடுகள் பனிப்புல் மேய சென்றிருக்கின்றன அப்படின்னா அந்த நாளிய காலத்தை குறிக்கிறாள். கீழ்வானம் கிழக்கு திசையில இருக்கக்கூடிய வானம், வெள்ளென்று குளிக்கிறதுக்கு பழைகாலெல்லாம் நாளி இல்லையே, இது கடிகாரம் கிடையாது. அப்படின்னா முதல்ல வானம் கிழக்கு வெளுக்கும், அப்புறம் சிவக்கும். அப்போ முதல்ல வெளுக்கும், அதுக்கப்புறம் சூரியனுடைய உதய சூரியன் வரப்போறான்ற போது முன்னாடி சிகக்கும். இந்த வெளுப்பதற்கும் வானம் சிவப்பதற்கு நடுவில் சீதா மாடிடும். சீதா மாடாது இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி சீதா மாடிடணும்.
அதனால கீழ்வானம் வெள்ளந்து. அதுக்கு முன்னாடி வைதிகாரா இருப்பா, சந்தியாகம் பண்ணுவா, இது பண்ணிட்டு அவன் உதிக்கிற நாளைக்கு அர்ச்சத்தை விட வேண்டும். அதனால கீழ்வானம் வெள்ளென்றது அங்கேயும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தார் என்று இந்த அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை அங்க ரங்கநாதன் இடத்துல அவர் தெரிவிக்கிறார். கீழ்வானம் வெளுத்தது. அப்புறம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தரகான். எருமை சிறுவீடு, சிறுவீடு சிறிய வயல்களிலே அல்லது சிறிது வீடு, விடு என்பது வீடு என்று மாறுது. வீடு மின் முற்றமும் வீடு செய்து அந்த பாசுறது போல சிறிது விடுதல். எருமையை சிறிது விடணும். பசுவுக்கும் பசு கொஞ்சம் புல் இருந்தா கூட பனி கொஞ்சம் இருந்தா கூட மேயாது. பசுவுக்கு சூரியன் வந்து புற்கள்ல இருக்கக்கூடிய பனியெல்லாம் போன பிற்பாடுதான் பசுக்கள் மேயும். எருமைகள் பனியில புல் இருக்கும் போதே கொஞ்சம் மேயும். எருமைய பின்னால எழுந்து அப்படியே பசுவை பால் கறக்கலாம். எருமையை கொஞ்சம் அவிழ்த்து விடுவார்கள், அது பனிப்புல் மேயும். பனிப்புல் மேய்ந்த உடனே மறுபடி கட்டி பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் அதை மத்தியானம் மேய விடுறது, ஒட்டுமொத்தமா மேயறதுக்கு கூட்டும் போறது. அப்போ காட்டுக்கு மேயறதுக்கு கூட்டும் போகிறதுக்கு முன்னாடி பின்னால வேலையில பனிப்புல் மேய்வதற்காக எருமையை விடுவது என்பது ஆயர்களுடைய வழக்கம். அந்த பனிப்புல் மேய்ஞ்சாதான் அந்த எருமை நல்லா பால் கறக்கும். பசு அப்படி கிடையாது, பனிப்புல் மேயாது, பின்னால எழுந்தோடனே பசு கிட்ட பால் கறக்கலாம். இதை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். அங்க வியாக்கியானத்துல சொல்ற, இவள் இந்த அளவுக்கு பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளை. பெரியாழ்வார கல்பவருஷ இது கல்பசூத்திர வியாக்கியாதான்னு சாய்க்கிற சுவாமி தேசிகர் ரகசிய சார்பில். அப்படி கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வாருடைய பிள்ளையா பொண்ணா பிறந்து இவள் என்ன எதை பத்தி தெரிஞ்சு வச்சிடணும், அக்னிஹோத்திரம் பண்றது எப்படி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில இடத்துல தகப்பனாரானவர் வேதம் சொல்லி வைப்பார். அந்த பெண் பிள்ளைகளுக்கு வேதம் தெரியும். ஒரு தடவை இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், நாசார்கா டிஸ்ட்ரிக்ட், இப்ப திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்துல அவ வயலுக்கு போறா, அதாவது அந்த தலைவர் குடும்ப தலைவன் போறான்ற போது சுவாமிகள் அந்த பையன் திரு சொல்லிட்டு இருக்கோம், வேத திரு சொல்லிட்டு இருக்கோம். திரு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனை ஆம்பியால பார்த்து, நான் கழனிக்கு போயிட்டு வரேன், இந்த பையன் திரு சொல்லிட்டு இருக்கு, கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டுருக்கு அப்படின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆம்பியாளுக்கு வேதம் தெரியும்னு அர்த்தம். ஏன்னா அவ பிறந்தாத்துல புக்காத்துல எல்லாம் வேதாத்தியனம் பண்ணவாளா இருப்பா, அவ சத்த சொல்லி வச்சுட்டு இருப்பா, அவளுக்கு மனப்பாடமா இருக்கும். ஆனா அவ ஸ்ரீயா இருக்கிறதால வாயை விட்டு சொல்ல மாட்டா. ஆனால் அந்த பிள்ளை ஏதாவது சொரத்தை தப்பா சொன்னா அப்படின்னா மாத்தி சொல்லு, மாத்தி சொல்லு. ஏன்னா அவ வாயை விட்டு சொல்லி திருத்த மாட்டா. அவ சொரம் சரியா சொல்ற வரை அவ மாத்தி பண்ணுவோம். அப்ப புருஷன் என்ன பண்ணுவான், கழனிக்கு போயிட்டு வர, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, அந்த பையன் திரு சொல்லிட்டு இருக்குன்னா அந்த அளவுக்கு வேதத்துல உபஸ்திதி ஸ்திரீகளுக்கு இருந்தது. ஆகையினால அப்படிப்பட்டவா இருப்பா. அது மாதிரி தகப்பனார் உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறவர், அவர்கிட்ட உபாத்தியாயம் சொல்லிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவா. அப்ப பிரயோகம் சொல்லிக்கிறது, அதை சொல்ல கேட்டு கேட்டு அந்த பெண்களுக்கு தெரியும். அவ கையில தர்மகட்டை கொடுத்துட்டு நீ சீமந்தம் பண்ணுனா பண்ணி வச்சிருவா பெண்கள். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்படி இவள் பிறந்தது பெரியாழ்வாரு, அவர் கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியாதா. அப்போ இவளுக்கு அக்னிஹோத்திர விஷயத்தை பத்தி தெரிஞ்சுதா பரவாயில்ல. இப்படி பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாய் பிறந்து அக்னிஹோத்திரத்தை பத்தி பேச வேண்டியவர்கள் ஆயர்பாடியில இருக்கக்கூடிய ஆயர்களுடைய ஆயர்களிடத்துல பசு இருக்கும், எருது இருக்கும், எருமை இருக்கும். பசுவினுடைய நடத்தை எப்படி இருக்கும், எருமையுடைய நடத்தை எப்படி இருக்கும், அது மொத்தத்தையும் சொல்றா. அதாவது கொஞ்சம் எருமையை பனிப்புல் மேய விட்டு திருப்பி கொட்டாயில கட்டி பால் கறந்து அப்புறம் நான் விட்டு மேய்க்கிறதுக்கு கொண்டு போவார்கள் என்கிற அளவுக்கு அந்த கிராமத்தினுடைய அறிவு ஆயர்பாடியுடைய அறிவை பெற்றிருக்கிறாள். அதனாலே எருமை செல்வீடு மேய்வான் பரந்த நகான். அப்படி அவரும் இதாச்சர் கதிரவன் மேற்றிளமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேய்குழலோசையும் விளமணி குரலும் மேட்டு இளமேதிகள். பருத்து யானை மாதிரியாக இருக்கு ஸ்ரீரங்கத்துல, எருமைகள் எல்லாம் யானை மாதிரியாக இருக்கு, மேட்டை கொண்டதாக இருக்கு, பருத்து இருக்கு, இளம் எவ்வளவு இருக்கு. அப்படிப்பட்ட மேதிகள் எருமைகள் தலைவிடுமாயர்கள். அதே தொடர்புடையாழ்வார்
அங்க பெருமாளை உணர்த்தும் போது இங்க தொண்டர்புரி ஆழ்வார் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். ஆண்டாள் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். தொண்டர்புரி ஆழ்வார் அவரும் பாகவதார பத்தி பெருமை பேசியிருக்கார். ஆகையினால பாகவதாருடைய பெருமையை பேசினவர். ஆனா திருப்பள்ளி எழுச்சி பாடினது ரங்கனுக்கு, இவர் திருப்பள்ளி எழுச்சி பாடுவது ரங்கனுடைய அடியார்களுக்கு. ஆகையினால பகவத் விஷயத்துல பண்றதெல்லாம் பாகவதாருக்கு பண்ணணும். பெருமாளுக்கு ஜெயந்தி கொண்டாடுறோம், பாகவதாருக்கு திருநக்ஷத்திரம் கொண்டாடுறோம். அப்படி பகவத் ஆராதனம் பண்ணணும், பாகவத ஆராதனம் பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும், பாகவத கைங்கரியம் பண்ணணும் என்று சொல்ற ரீதியில ஒரு ஆழ்வார் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினா, அவர் 10 பாசுரத்தினால திருப்பள்ளி எழுச்சினால ரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். ஆண்டாள் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள். அதனால எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள. அவ கேட்டா நீங்க எத்தனை பேர் உங்க உள்ளே கேட்கிறான், அவ கேட்கிறாளோ அவ கேட்கறதான பாஷ்யக்காராகவே பூர்வபக்ஷத்தை கலப்பிட்டு பதில் சாய்க்கிறா மாதிரியாக ஸ்ரீபாஷ்யத்துல அவ கேட்டாலோ இல்லையோ இவனே கூட கேட்டு சொல்றதாக இருக்கலாம். நீங்க எத்தனை பேர் வந்திருக்கோம் இங்க அப்படின்னு கேட்டா, நாங்க ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கோம். இந்த ஆயர்பாடுல எத்தனை பெண்கள் இருக்கா? ஆயிரக்கணக்கானவா இருக்கா. ஆயிரக்கணக்கானவா வராம நீங்க 30 பேர் வந்திருக்கீங்கன்னா 30 பேர் ஒரு கல்யாண கட்டத்துல 2 பேர் எழுந்துட்டா, மீதி பேர்லாம் எழுந்துட்டா அப்படின்னா அர்த்தம் அவ டயத்தை சரியா பார்க்காத எழுந்துட்டான்னு அர்த்தம். அப்ப நீங்க தப்பா அடையாளம், விபரீத புத்தி, அந்நியதா ஜானம், விபரீத ஜானத்தினால காலம் வரதுக்கு முன்னாடியே எழுந்துட்டோ அப்படின்னா நீங்க எத்தனை பேர் வந்திருக்கோம்? ஆயிரப்பாடியா எத்தனை பேர் இருக்கா? இங்கே 20 பேர் எங்காவது வாசல் இருக்குங்கோ, அத்தனை பேர் வந்திருக்க வேண்டாமோ? அதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு அந்நியதா ஜானம், விபரீத ஜானம், அடையாளத்தை தப்பா புரிஞ்சுட்டு மற்றவாறெல்லாம் நீங்கள் எழுப்புகிறீர்கள் என்று அவ சொல்றார். அதுக்கு அவ சொல்றா, இல்லம்மா போவான் போகின்றாரை நிறைய பேர் வந்திருக்கா, உங்காத்து வாசல இவ்வளவுதான் நிக்கிறோம். அவாவால் நீராகத்துக்கு போறவாத எல்லாம் போவான் போகின்றாரை மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். மிக்குள்ள பிள்ளைகளும் எத்தனையோ பேர் எல்லாரும் எழுந்துட்டா. உங்க ஒரு சிலரை தவிர நீ என்ன சொல்ற, ஒரு சிலர் நீங்க எழுந்துட்டு இருக்கீங்கோ, பெரும்பாலானவர்கள் எழுந்துக்கல நீ சொல்ற. பெரும்பாலானவர்கள் எழுந்து விட்டார்கள், ஒரு சிலர் நீங்க தான் எழுந்துக்கிற என்று நாங்கள் சொல்கிறோம். எத்தனையோ பேர் நேர போறவாட கூட, அதாவது நேரம் தீர்த்தாமாறதுக்கு செல்பவர்களை கூட நாங்கள் தடுத்து நிறுத்தி பாகவதாரோட சேர்ந்துதான் போகணும், தனிமையாக போகக்கூடாது. நாங்க அங்க போயிருக்கோம், நீ அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னா அது தப்பு. நாம எல்லோரும் ஒன்று கூடி போக வேணும். நேற்று ராத்திரி நாம போட்ட சங்கேதத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது, சமயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று போவான் போகின்றாரை இந்த மார்கழி நீராடி விரதத்தை அனுஷ்டிச்சு கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டுவதே போவான் போகுதல். நீராட போகுவதே போக்கியமாக, உபாயமே உபேயமாக. அதாவது உபாயம் எப்பயுமே கஷ்டமாக இருக்கும், பலன் சுகமாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல உபாயமே சுகமா இருக்கும் என்று சொன்னால் பகவத் விஷயத்துல, அதாவது யோகத்துல உபாயம் மீன்ஸ் அது எப்பயுமே கஷ்டமாகத்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு மாசம் வேலை பண்ணா 1 லட்சம் சம்பளம். அப்போ அம்மா அப்பா குடும்பம் இவாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஆபீஸ் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீயே போயிட்டு வரையா டாக்டர் கிட்ட, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு பிள்ளை. அப்படின்னா என்ன இருக்கும்? 1 மாசம் தன்னுடைய தனக்கு தன் வாழ்க்கை தன்னை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம லோகத்துக்கு தான், அந்த ஆபீஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனால்தான் லோகத்துல எப்பயுமே உபாயம் கஷ்டமாகத்தான் இருக்கும், உபயம் தான் சுகமாக இருக்கும். ஆனா பகவத் விஷயத்துல உபாயமே சுகம். இந்த விஷயத்துல மட்டும்தான் இது உண்டு. சுசுகம் கொத்தும் அவ்வியம் பஜன சுகம் ஏகசிய பக்தி யோகம் பண்றா. நம்ம பிரபத்தி பண்ணா ஒரு க்ஷணம் பிரபத்தி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போயிடுமே. பக்தி யோக நிஷ்டால் பிராரப்த பரியந்தம் அவளுக்கு தேகம் தொடருமே அப்படின்னு சொன்னா தொடரும், அது சரிதான். ஆனாலும் அவளுக்கு தாமரை இலையில ஜலம் மாதிரி இருந்துட்டு பகவான் அனுபவிக்க போறதுனால பஜன சுகம் அதிகமாக கிடைக்கிறது. பிரபலனுக்கு பஜன சுகம் குறைவு, சீக்கிரம் மோட்சம் கிடைக்க போறது. ஆனா இங்க இருக்கிற காலத்துல பஜன சுகம் குறைவு பிரபலனுக்கு, அவர்களுக்கு பஜன சுகம் அதிகம். அதாவது உபாயமே சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுனாலே, அப்போ போவான் போகின்றாரை போவதே பிரயோஜனமாக போகின்றாரை. அதுக்கு 3 உதாரணம் சாட்சிருக்க பெரிவாச்சாப்பிள்ள. அச்சிராதிகதி, அக்ரூர யானம், திருவேங்கட யாத்திரை போலே
போகையே பிரயோஜனமாக போகான் என்றார்கள். அச்சிராதி கதி, கதி சிந்தனாதிகாரம் என்று ரகசிய திரைசாரத்துல ஒரு அதிகாரமே இருக்கு. நாம தினம் சரீரம், இந்த சரீரம் பிரபலனான நமக்கு தேகாவசானத்துல நாம கேட்டுட்டு இருக்கோம், தேகத்தின் முடிவிலே எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அவன் இப்பயே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். டாக்டர் கிட்ட போய் ஒரு நாம பைத்தியக்காரதான் தான் அது, ஆனா நமக்கு விரக்தி இல்லை, நாம ஒத்துக்கிட்டோம், அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, பசங்க இருக்கு, நாம நம்ம கடமையை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால, விரக்தி இல்லாததால எனக்கு இப்போ பெருமாள் இந்த க்ஷணம் பரதம் இப்பயே மோக்கம் கொடுக்கணும்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் கூட நாம தேகாவசானத்துலேருந்து கேட்கிறோம். ஒரு டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கிட்ட டாக்டர் ஒரே வயிற்று வலி அப்படின்னா டாக்டர் இப்பயே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஏற்றுக்குமே தவிர, வந்தது வந்துடுத்து இன்னொரு 5 நாள் நான் துடிக்கிறேன், 15 நாள் கழிச்சு எனக்கு வயிற்று வலி போற மாதிரி மருந்து கொடுக்குமான்னு யாராவது கேட்பாளா? கேட்க மாட்டார். அது பைத்தியக்காரத்தனம் தான். நாம இந்த தேகாவசானத்துல மோட்சம் கொடு அப்படின்னு கேட்கறது கூட ஒரு விதத்துல பைத்தியக்காரத்தனம் தான். ஆனால் நாம சூழ்நிலை, குடும்பம் நமக்கு ஒன்றும் அந்த அளவு விரக்தி வரல, அப்பா அம்மாவை காப்பாற்றணும், நம்ம கடமையை பண்ணணும் என்பதுக்காக நாம் கேட்கிறோம். பெருமாள் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்போ அது என்ன தெரியுது? ஆனாலும் மீதி இருக்கிறதுனால நல்லபடியாக பொழுது போக்கணும். அது கதி சிந்தனம் பண்ணணும், அச்சிராதி கதி சிந்தனம் பண்ணணும். அதுக்காக கதி சிந்தனாதிகாரம் என்று சாஸ்திரத்துல கதி சிந்தனம் பண்ணணும். அது பக்தியோக நிஷ்டால் பண்ணணும், இவனும் பண்ணணும். பிரபந்தன் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இந்த கதி சிந்தனம் என்பது அங்கம் இல்லையே பிரபந்தனுக்கு என்று ஒரு கேள்வி வருது. இவனுக்கு கதி சிந்தனாதிகள் சித்த சந்தோஷ ஹேதுவான காலயாபனம். இவனுக்கு கதி சிந்தனம் முதலியவைகள் மன சந்தோஷம். மீதி எம்டி மைண்ட் டெபிட் சொல்றார். பிரபத்தி பண்ணிட்டோம், வெறுமா உட்காந்துருந்தா ஊர்வம் பழக்கலாம், யாரையாவது பத்தி ஏதாவது கோல் சொல்லலாம் என்கிற எண்ணம் வரும். அதனால என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறதுக்கு தினம் ஒரு தடவை நம்ம சரீரம் விழுந்த பிற்பாடு நடைபெற அங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவது காற்று இரவி இரவின்பதி மின் வருணன் குடையுடை வானவர்கோன் பிரஜாபதி என்பவரால் இடையிடை போகங்களை எழுப்பத மேறுவரே. கலெக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான், தான் இப்பயே நினைக்கிறான், அந்த நினைப்பு இருக்கணும். இப்பதான் அவன் எஸ்எல்சி வாசிக்கிறான், எஸ்எல்சி வாசிக்கும் போதே கலெக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், மேல ஐஏஎஸ் வாசிக்கணும், நான் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதாகவும் ஐஏஎஸ் வாசிக்கிறதாகவும் அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதாகவும் அப்புறம் வைவால ஆன்சர் சரியா பண்ணிட்ட மாதிரியாகவும் ஐஏஎஸ் ட்ரைனிங் போன மாதிரியாகவும் அவர் பெரிய பங்களா கொடுத்துருக்கா, ஜீப் நிக்கிறது, போலீஸ்கார நிக்கிறான், வாசல்ல பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஆலமரம், அது கீழே ஒரு ஊஞ்சல் தொங்கி இருக்கு. இதுவரைய கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணாமல் ஒரு நிலையை நாம் எட்ட முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரியாக கண்ணாலத்துக்கு 4 காட்டுக்கு இருக்குமா போலே. தை மாசம் கல்யாணம், கார்த்திகை மாசமே நிச்சயார்த்தம் ஆயிடுச்சு. இவா 2 பேரும் ஒருத்தர் நினைச்சு காட்டாலும், அந்த அவள் நினைச்சு காட்டாலும், அவன் நினைச்சு காட்டாலும், மார்கழி மாசம் ஓட போறது, தை மாசம் முகூர்த்தம் வரப்போறது, கல்யாணம் ஆக போறது. ஆனா ரசிகாலா இருக்கா, அசை போடுவான். அது மாதிரி பகவானை பத்தி இது பத்தி நினைச்சிட்டு இருந்தால் அது ஒண்ணு என்ன, சித்த சந்தோஷ எதுவான காலையாகணும். இன்னொன்னு அபராதங்கள் கூடாம மனசு எப்பயுமே நல்லதையே லயிச்சிருந்தால் கெட்டதுக்கு எம்டி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்ற மாதிரி ஆகாது. அதுவும் இது பகுத்த விஷயத்துல நாம் நினைக்கிறோம். அதனால இது அங்கம் இல்லை, பிரபத்திக்கு அங்கம் இல்லை. பிரமநாடா இருக்கா, கதிச்சிந்தனம் பண்ணாட்டால் மோட்சம் நிக்க போறது இல்லை. ஆனா ரசிகனா இருக்கவன் கதிச்சிந்தனத்தை பண்ணுவான். இவனுக்கு கதிச்சிந்தனாதிகள் சித்த சந்தோஷ ஹேதுவான காலயாபனம் என்று சுவாமி சாத்தியர் அந்த ரீதியாக கதி சிந்தனம் அச்சராதி கதியை யோசிக்கிறது. அப்போ அக்ரூர யானம், அக்ரூரன் கிருஷ்ணனை கொலை பண்றதுக்காக கம்சன் அவரை வில்விழப்புன்ற வியாஜத்தை வச்சு மதுரைக்கு கூப்பிட்டு வர சொல்றான். அப்ப அவனை பகவான் எப்படியும் அவனை முன் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் இருக்கு. நாம போறோம், நமக்கு பகவத் தரிசனம் கிடைக்க போறது. அச்சமய சபலம் ஜன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா என்று கிருஷ்ணனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்பட்ட. இன்னும் கொஞ்ச நாள் கிருஷ்ணனை பார்த்துட்டு போறோம். கிருஷ்ணனுக்கு தரிசனம் கிடைக்க போறதுன்னு அவர் ஆவலோட அந்த வழி, அதாவது மதுரையிலிருந்து கிளம்பி கிருஷ்ணனுடைய திருமாளிகை வர்றது வரை அதை ரசிச்சுட்டு வந்தார். அது மாதிரி சந்தோஷத்துக்கு ஏதுவா இருந்தது. அது மாதிரி திருவேங்கட யாத்திரை, பழைய காலத்துல திருவேங்கட யாத்திரை நடந்துதான் போவா திருப்பதிக்கு. திருப்பதியில போய் பகவான விக்கிரகத்தை சேவிக்கிறது எந்த அளவுக்கு அவளுக்கு மனசுக்கு காரணமாகவோ,
அந்த மாதிரி ஒவ்வொரு குளத்துல நடந்தே போறது, போற வழியில பகவான் நாமத்தை சொல்லிட்டு போறது, சேவிக்க போறவங்கள எண்ணம் சந்தோஷம், அந்த திருவேங்கட மலையினுடைய கீழே சேவிச்சுட்டு மலையில ஏறுறது, அந்த மலையினுடைய ஈஸ்வர விபூதி எல்லாம் ரசிக்கிறது, இதுவும் காரணமா இருக்கு. அப்போ இஷ்ட பிராப்தே உபகரணம் அப்படி உத்கடானந்த ஹேது, இஷ்ட பிராப்தே உபகரணம் அப்படி உத்கடானந்த ஹேது காந்தா ஸ்பர்ஷாத் அதிக சுபகா காமினாம் தூதலாபா. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கா, காதலன் காதலி பிரிஞ்சிருக்கா. அப்போ அந்த காதலி கடைசா விட்டு அவளை அனுபவிக்கும் போது வரக்கூடிய சந்தோஷத்தை விட பிரிஞ்சிருக்கிற காலத்துல ஒரு நல்ல தூதுவன் கிடைச்சு அந்த தூதுவன் இடத்துல காதலிக்கு தூது விடும் போது இவன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க, அப்போ ஏற்படக்கூடிய சந்தோஷம் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். காந்தா ஸ்பர்ஷாது அதிக சுபகா காமினாம் தூதலாபகான்னு அம்ச சந்தேசத்துல சுவாமி சாய்கிறார். அதாவது அடையக்கூடிய பொருளை விட அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள் கூட அதிக சந்தோஷத்துக்கு ஏதுவாகக்கூடியது. அத ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீனிவாசாச்சா சுவாமின்னு ஒரு கவி, இஞ்சிமேட் ஐசிங்கருடைய சிஷ்யர், இஞ்சிமேட் ஐசிங்கருடைய கடைசி காலக்ஷேப கோஷ்டியில அடிய தகப்பனார் காலக்ஷேபம் பண்ணா, முதல் காலக்ஷேப கோஷ்டியில அந்த சுவாமி காலக்ஷேபம் பண்ண 100 திருநக்ஷத்திரம் 101 திருநக்ஷத்திரமா எழுந்துள்ள அந்த 101 திருநக்ஷத்திரத்துல பாம்பேல இருந்து அடிய தகப்பனாருக்கு லெட்டர் இருக்கு. சந்தேகம் அவரே போய் அந்த 101 திருநக்ஷத்திரத்துல அவர் ஏதாவது புத்தகம் வாசிக்கும் போது சந்தேகம் வந்துன்னா அதை லெட்டராக எழுதி பாம்பேல இருந்து போஸ்ட் ஆபீஸுக்கு போய் போஸ்ட் பண்ணுவார். அது எங்காத்துக்கு வரும். அடிய தகப்பனார் அதுக்கு என்ன சொல்லல, அடிய தகப்பனாருக்கு அப்போ ஒரு 70 வயசு இருக்கும். பிரகாஷ் நகருக்கு லெட்டர் வரும். அடிய தகப்பனார் அதுக்கு பதில் எழுதுவார். இவருக்கு 70 வயசுல பதில் எழுதுறதுக்கு என்ன எழுத சொல்லுவார், கண்ணு சரியா தெரியலடா அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த சுவாமி கவி விப்ர சந்தேசம்னு ஒரு காவியம் எழுதிருக்கார். இஞ்சிமேட் ஐசிங்கிட்ட காலசேவம் பண்ணுவால கவிகள் உண்டு, வையாகரால் உண்டு, மீமாம்சகால் உண்டு, நையாயிகால் உண்டு, எல்லா சாஸ்திர பாஷ்யவாலும் காலசேவம். அத்தனை பேருக்கு ஈடு கொடுத்து ஐடிகர் காலசேவம் சாதிப்பார்னா அப்ப ஐடிகர் எப்பேற்பட்ட ஞாதாவா இருந்திருக்கணும். அவர் ஒரு விப்ர சந்தேசம், இந்த ருக்மிணி கிருஷ்ணனுக்கு தூது விடுறத ஸ்லோகமாக எழுதியிருக்கார். அவன் மேக சந்தேசம் எழுதினா மாதிரியாக, சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசம் எழுதினா மாதிரியாக விப்ர சந்தேசம்னு காவியம் சாட்சிருக்கார். அந்த சுவாமி அதுல இஷ்ட பிராப்தேகே இங்க பெரியவாச்சாம்பல சாட்சிருக்காரு. போவான் போகின்றாரை அச்சிராதிகதி அக்கூரயானம் திருவேங்கடையாத்திர போலே போகையே பிரயோஜனமாக போகாதின்றார்கள். போனாவுக்கு தீர்த்தாமாறது, தீர்த்தாமானாவுக்கு விரதம் அனுப்பிக்கிறது, விரதம் அனுப்பிச்சாவுக்கு கிருஷ்ணனை பார்க்கறது இல்லை. இந்த கிருஷ்ணனை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உபாயம் கூட அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையினாலே இஷ்ட பிராப்தே உபகரணம் அப்படி உத்கடானந்த ஹேது. ஒரு பிராமணனை ருக்மிணி பார்க்கிறா, ருக்மிணி பார்த்துட்டு ருக்மிணி ஒன்னும் கிருஷ்ணனை சேவிச்சதே இல்லை, சுத்வா குணான் புவன சுந்தரன்னு காதால கேட்டே வந்த, கண்ணால பார்த்து வந்த காதல் அல்ல. ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் அவனுடைய குணங்களை கேட்டு, காதால குணங்களை கேட்டு கேட்டு வந்த காதல். அந்த காதல் அதிகம் இருக்கிறதுனாலே அவள் என்ன பண்ணுவாள், இவள் இருக்கிறது ருக்மதேசம், பகவான் தூர எழுந்தவள் இருக்க. அவள் யாராவது வைசியர்கள், பழைய காலத்துல வைசியால் ஒரு தேசத்துல இருந்து ஒரு பொதுவாக மற்ற வர்ணத்தவர்கள் ஒரு தேசத்துல இருந்து ஒரு தேசத்துக்கு போக மாட்டார். பழவேர்ல இருந்த எத்தனையோ பேருக்கு திண்டிவனம் வந்தவாசியை விட்டு, திண்டிவனம் வந்தவாசி கூட போனவா குறவா தான் இருப்பான். திண்டிவனம் வந்தவாசியை தாண்டி தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை முறை அப்படி. அதனால பழைய காலத்துல வைசியர்கள் தான் ஒரு, அவளுக்கு வியாபாரம் முக்கியமாக இருக்கிறதுனாலே வைசியர்கள் தான் ஒரு தேசத்துல இருந்து ஒரு தேசத்துக்கு போவார்கள். அப்படி இந்த ருக்மிணி யாராவது விதர்ப்ப தேசத்திலிருந்து அங்க கிருஷ்ணன் எழுந்துள்ள இருக்கிற நாட்டுக்கு போறா அப்படிங்கிற பட்சத்துல, வியாபாரத்துக்கு போராட்ட பட்சத்துல அவாகிட்ட இவள் போய் நீங்க கிருஷ்ணனை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய திருமேனி இவகிட்ட வர்ணிக்கணும். கிருஷ்ணன் எப்படி இருந்தான் அன்னைக்கு, என்ன கோலத்துல இருந்தான்னு அவ சொல்றோம். இப்படி காதால கேட்டு கேட்டு, அது மாத்திரம் இல்ல, போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு மட்டும் இல்ல, அவ போன வழிய கூட கேட்டு தெரிஞ்சுட்டா. இப்போ இவள் கிருஷ்ணனை பார்க்கற, இவள் கிருஷ்ணன் இருக்கிற தேசத்துக்கு இவள் ஒரு தடவை கூட போனவள் இல்லை. ஆனா அந்த பிராமண இடத்துல வழியை சொல்றா ருக்மிணி.
அதாவது மைல் ஸ்டோனோட சொல்றேன். கரெக்டா அந்த என்ன சொல்ற, இப்படி போனோம், இந்த இடத்துல இவ்வளவு கிலோமீட்டர் போனோம், அங்க ஒரு குளம் வரும், அங்க ஒரு ஆலமரம் இருக்கும், அங்க நீங்க சந்தியாவந்தம் பண்ண விடலாம், அதுல இருந்து ஒரு கல் தூரம் போனா இடது பக்கம் திரும்பணும், வலது பக்கம் திரும்பணும், கரெக்டா சொல்றேன். அப்போ ஒரு சிலர் இருப்பா, நம்மாத்துக்கு அவாத்துக்கு வரத்துக்கு நமக்கு போன்ல 2 மணி நாள் வழி சொல்லுவா. கடைசியில அவ சொன்ன வழியை வச்சுட்டு நம்மால ஒரு நாள் மொத்தம் சுத்தினா கூட அவாத்துக்கு போக முடியாது. ஒரு சிலர் 2 நிமிஷத்துல வழி சொல்லுவா, லேண்ட்மார்க் சொல்லுவா. நமக்கு மகா விசுவாசத்தோட அவன் ஆத்துல போய் நம்ம காலிங் பெல்ல நம்பிக்கையோட தட்டலாம். அவ்வளவு கிளாரிட்டியோட அர்த்தம் சொல்லுவான். இடது பக்கம் திரும்பணும்னா எந்த பக்கத்துல இருந்து வரும்போது இடது பக்கம் திரும்பணும்னு சொல்லணும். ஆகையினால அப்படி இல்லாம குழப்பி சொல்லிட்டு ஒரு சிலர் 2 வார்த்தையில அட்ரஸ் சொன்னாலும் நம்மால் அந்த இடத்த சீக்கிரமாக நம்பிக்கையோட அடைய முடியும். 2 மணி நாளி வழி சொன்னாலும் போக முடியாது, திண்டாரும். அப்படி இல்லாமல் இப்ப கரெக்டா அந்த பிராமணனுக்கு வழி சொல்றேன். அவருக்கு அதிசயம், இவள் கிருஷ்ணனை பார்த்ததில்லை, அந்த தேசத்துக்கு போனதில்லை. அப்படி இருக்க இவள் எப்படி சொல்றான்னா, அந்த வைசியால் போயிட்டு வந்தவா ஒரு சில விஷயத்தை கவனிச்சிருவா. குளத்தை கவனிச்சிருப்பா, ஆலமரத்தை கவனிச்சிருக்க மாட்டா, ஆலமரத்தை கவனிச்சிருப்பா, குளத்தை கவனிச்சிருக்க மாட்டா. இவா எல்லா இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணவாளுக்கு அதிக இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ போயிட்டு வந்த வைசியாரை விட போகாத ருக்மிணிக்கு அந்த வழி நன்னா தெரிஞ்சது. ஆகினால் அவர் உனக்கு எப்படி வழியே பிடிச்சிட்டு சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, அவர் சொல்றதாக இந்த ஸ்லோகத்துல அந்த ஸ்ரீமுஷ்ண சீனிவாசாச்சாரிய சுவாமி ஐடிங்கரோட சிஷ்யர், இன்ஜிமேட் சிஷ்யர், அவதாக இஷ்டப்பிராப்தே உபகரணம் அப்படி உட்கட்டானந்தே இஷ்டப்பிராப்தே அடைய வேண்டிய பொருளை விட உபகரணம் அப்படி அடைவதற்கு காரணமா இருக்கக்கூடிய மார்க்கம் கூட, சாதனங்கள் கூட உட்கட்டானந்த ஹேது அதிக ஆனந்தத்துக்கு ஹேதுவாக ஆகிறது. அடைய வேண்டிய பொருளை விட அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வழி என்ன, அந்த வழி கூட, சாதனம் கூட அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்ற ரீதியில போவான் போகின்றாரை அனன்ய பிரயோஜனமாக இப்படி நமக்கு ஒரு பாவை நோன்பு நோக்க நேரிட்டதே என்று சந்தோஷத்தோட, அப்படி அதுவே பிரயோஜனமாக கையொரு திங்களும் தரைவிளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐயனும் மணல் கொண்டு தெருவணிந்து அழகிற்கு அலங்கரித்தனந்த தேவா. அழகிற்கு அலங்கரித்து, அது அழகா இருக்கா, கோலம் அழகா இருக்கணுங்கிறதுக்காகவே அலங்கரித்தார்கள், வேறு பிரயோஜனம் இல்லை. அழகினுக்கு அலங்கரித்து என்று ஆண்டாள் பேசுனாமதி போவான் போகின்றாரை, போவதே பிரயோஜனமாக போகின்றாரை. ஒரு காரியம் பண்ணா விட்டு வர பலனை பத்தி நினைக்க மாட்டான். அந்த காரியத்தை நன்னா செய்யணும் அப்படின்றதே பிரயோஜனம். ஒரு சிலர் எச்ச பெருத்தினா கூட நமக்கு பிடிக்காது, வாங்கி அந்த சாணியை வாங்கி நாம பெற்றுலாமான்னு தோணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு காரியம் பண்ணா அந்த காரியத்தால வரக்கூடிய பலனை பண்ணாமல் நாம பண்ண வேண்டிய காரியத்தை செய்வன திருத்த செய்யணும், நாம பண்ண வேண்டிய காரியத்தை சரியா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் நமக்கு. ஆகையினால அப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக இந்த மார்கழி நீராடுவதே பிரயோஜனமாக நீராடுவதற்கு சென்றவர்களை போவான் போகின்றாரை போகாமல் காத்து, நேர போகாதவங்கள் பாகவதார ஒத்தி போகக்கூடாது. அதனால இப்படிப்பட்ட ஒத்தி இருக்கா, போதுகளமுடைய பாவாய் ஒத்தி இருக்கா, அவளை கூட்டுண்டுதான் நாம் போக வேணும். கிருஷ்ணனிடத்திலே அவளுக்கு கௌதூகலம் உண்டு, கிருஷ்ணனுக்கு அவனிடத்திலே கௌதூகலம் உண்டு அப்படின்னு சொல்லி அவளை எல்லாமும் இந்த இடத்துல நாங்க கொண்டு வந்து ஒன்னா சேர்ந்து போனோம், நாங்க நிறுத்திருக்கோம். அதனால நீ சொல்றிய நீங்க வந்திருக்கோம் 20 பேர், இல்லைங்க நீ வெளியில வந்து பாரு எவ்வளவு பேர் இருக்கா, நாங்க பேசுறவா உன் வீட்டு வாசல்ல தான் 10 பேர் இருக்கோம். ஓ காத்து உன்னை பூவான் வந்து நின்றோம், போது கிளம்புடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு. கிருஷ்ணனை பாடி நாட்டுக்கு நோன்பு நோற்றல் என்பது பறை, நமக்கு கிருஷ்ண சேவையே பறை. அப்படிப்பட்ட பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, அதாவது மா என்ற சொல்லுக்கு மிருகம் என்ற அர்த்தம், குதிரை என்ற அர்த்தம். குதிரையுடைய வாய் பிளந்தானை, கேசி என்று சொல்லக்கூடிய கம்சனால ஏவப்பட்டு வந்த குதிரை உருவை கொண்டு வந்த ஒரு அசுரனுடைய வாயை கீண்டவனை மாவாய் பிளந்தானை. மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, மல்லர்கள் வில்விழவு என்று தியாகம் பெற்று அசுரனை அமைச்சு கம்சனானவன் கம்சனை கூப்பினா கிருஷ்ணனை கூப்பிட சொன்னா பலராமனும் கிருஷ்ணனுமாக மதுரைக்கு எழுந்திருந்தார்கள். அவன் எப்படியாவது கொலை பண்ணுவான். இப்போ செக்யூரிட்டி PM
அதாவது 7 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, 7 லெவல்ஸ் அப்படின்னு சொல்றார். அதுலயே பூனைப்படை, அந்த படை, இந்த படைன்னு சொல்றார். ஒவ்வொரு படைக்கு தகுந்த மாதிரி அந்த செக்யூரிட்டியோட லெவல் மாறும். அப்போ அத மாதிரி ஒருத்தனை பாதுகாக்கிறதுக்கு மல்டி லெவல் செக்யூரிட்டி உலகத்துல உண்டு. கிருஷ்ணனை அழிக்கிறதுக்கு மல்டி லெவல் ஜனங்களை வச்சிருந்தாங்க, காப்பாற்றுறதுக்கு இல்லை, அழிக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணா, முதல்ல அந்த அரண்மனைக்குள்ள வரும்போது ஆரம்பத்துல ஒரு யானை, மதம் பிடிச்ச யானை குவளையாபீடம், அதனால கிருஷ்ணன் அழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அந்த மதன அந்த குவளையாபீடத்தால் இவன் அழிக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த குவளையாபீடத்துக்கு பாகன் இருக்கானே, அந்த பாகனாலே இவன் அழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை குவளையாபீடத்துல இருந்து தப்பிச்சு விட்டான் அப்படின்னு சொன்னால் பாகனாலே இவன் கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை பாகனை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா மல்லர்கள், அதாவது மல்யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களாலே இவன் கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை மல்லர்களையும் இவன் கொலை பண்ணிட்டு உள்ள வந்துட்டான், தோற்கடிச்சுட்டு உள்ள வந்தான்னு சொன்னா சூழ்பரன், படிக்கட்டு நேரையில் அவருடைய சிம்மாசனத்துக்கு ஒரு சில ஆத்துல படிக்கட்டு ரவுண்டா இருக்கும், அப்படி சூழ்பரன் அந்த படிக்கட்டு சிம்மாசனத்துல இவன் உட்காரக்கூடிய படிக்கட்டுல சிசுபாலாதிகளை அளிக்க வச்சிருந்தான். அப்படி ஒருவேளை சிசுபாலாதிகள் இவனை கொலை பண்ணிடணும். ஆகினால இப்படி குவளையாபீடம், யானைப்பாகன், மல்லர்கள், சிசுபாலாதிகள் சூழ்பரன்ல. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரணும். இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, முதல்ல குவளையாபீடத்தாலே இவன் பாலகிருஷ்ணன் போயிடுவான் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருந்தான். பருக்க யானையின் கொம்பினை, பருக்க யானை அதனுடைய கொம்பினை பறித்து பாகனை சாடி பூக்கு ஒருங்க மல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உரைகோயில் என்று கையன் சாய்கிறார். சுவாமி நம்மாழ்வாரும் வார்கடா அருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடிது துருக்கி ஊர்கொள் தின் பாகன் வீர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ்கடன் மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாடமீ விசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாரங்கள் செல்சார்வே வார்கடா அருவி யானை மாமலை. நிக்கிற குவளையாபீடம் மேல வல்லானை கொண்டானேன்னு சாய்க்கிறார் ஆண்டாலே. நிக்கிற குவளையாபீடம் எப்படி இருக்குன்னா, ஒரு மலை நிக்கிற மாதிரி நிக்கிறது. மலையில இருந்தா அருவிகள் கொட்டுமே அப்படின்னா, மும்மத புனல் சோர 2 கண்ணம் ஆண் குறியில மத ஜலம் பெருகிட்டு ஒரு மலை, பெரிய மலை, அந்த மலையில 3 இடத்துல அருவி கொட்டினா மாதிரியாக 3 இடத்துல மத ஜலம் பெருகி கொண்டு வார்கடா அருவி யானை மலையின் மறுப்பினை குவடி இருக்கு ஊட்டி சிகர மாதிரியாக அதனுடைய தலை இருக்கு. அதனுடைய தந்தத்தை உடைச்சு ஊர்கொள் தின்பாகன் விசகுத்து அந்த யானைய சின்ன குழந்தையாக இருக்கும்போது பானையை ஊற்றினா மாதிரியாக அந்த யானையை ஊற்றிட்டான். இவன் சிற்றாயன். பாசுரத்துல பதந்து பார்க்கணும். வார்கடா அருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடி இருத்துருட்டி ஊர்கொள் தின்பாகன் விசகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்கரன் மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன். சீர்கொள் சிற்றாயன், சிற்றாயன் சின்ன இடையன். அப்படிப்பட்ட யானையை உடைச்சு, தந்தத்தை உடைச்சு, வார்கடா அருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடி இருத்துருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து, அந்த தின்பாகனுடைய உயிர் செகுத்து அங்கேருந்து உள்ள வந்தான். அரங்கின் ஒரு அரங்கு, அதுல பல மல்லர்கள் இருக்கா. மல்லரை மற்போர் புரிதான், ஆயுதம் இல்லாமல் போடக்கூடிய கேவல சரீரத்தினுடைய ஆற்றலாலே சண்டை போடுறதுக்கு மற்போர்னு பேர். அவர் அந்த காரியம் பண்ணக்கூடியவர்களுக்கு மல்லர்கள் என்று பெயர். ஊர்கொள் தின்பாகன் விசகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு ஒரு ஒத்தன்ற சாணூரன் முற்றிகன் என்று சொல்லக்கூடிய அவ தலைவர்கள், அவ 2 பேர், அவர்களை கொண்டு அவன் இவன் பண்ணுவான்னு பார்த்தால் மல்லானா அசனிகின்னு சொல்றார் பாகவதத்துல. ஒரு க்ஷணத்துல அத்தனை மல்லர்களை இவன் கொண்டான். எப்படின்னா, அவ ஒரு பசு, பெரிய மரம், ஒரு இடி உண்டா எப்படி அழிஞ்சு போகுமோ, மல்லானா அசனிகி என்று அந்த மல்லர்களை கொண்டு சூழ்பரன் மேல் இவன் அங்கேருந்து அந்த சூழ்பரன், அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய படிக்கட்டு, அதுக்கு மேல சிம்மாசனம், அதுல கம்சன் உட்காந்துருக்கான். அந்த படிக்கட்டில் நிற்கக்கூடிய சிசுபாலாதிகள் பார்க்கிறா. குவளையாபீடத்தால கிருஷ்ணன் அழிக்கப்படுவான்னு பார்த்தா, கிருஷ்ணன் குவளையாபீடத்தை ஒரு க்ஷணத்துல அழிச்சுட்டான், கொம்பை உடைச்சுட்டான், அதாவது தந்தத்தை உடைச்சுட்டான். அடுத்து அந்த யானை பாகன் கிருஷ்ணனை கொண்டுவான்னு பார்த்தா, அந்த ஒரே அடியில அவன் தீர்ந்தான். மல்லர்கள் கிருஷ்ணனை கொள்வான்னு பார்த்தா
மல்லர்களுக்கு இடி போல இருந்தான் கிருஷ்ணன். நாமோ கண்டிப்பாக இவங்கிட்ட மாட்டிக்க கூடாது என்று அந்த வளையமாக இருந்த படிக்கட்டிலிருந்து குதிச்சு புறமிது ஓடினான் அந்த சிசுபாலாதிகள். அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்கரன் மேல் போர்கடா அரசர் புறக்கிட புறங்காட்டி ஓட இந்த பாலகிருஷ்ணனுடைய ஆற்றலை கண்டு சிசுபாலாதிகள் புறமிது ஓட கஞ்சனை தகைத்த சீர்கொள் சிற்றாயன், அதுக்கு மேல கஞ்சனை போய் குடுமி, கஞ்சன் குஞ்சு பிடித்தடித்த விரான் என்று கஞ்சனுடைய குடுமியை பிடிச்சு தூக்கி கீழே இருக்க பாம்ப கருடன் தூக்கிட்டு ஆகாசத்துல போய் அங்கேருந்து தொப்புன்னு கீழே போடுற மாதிரியாக அவனுடைய கிரீடத்தை தள்ளி குடுமியை பிடிச்சு ஒரு கருடன் பாம்பை தூக்கி போடுற மாதிரியாக அந்த சிம்மாசனத்துல இருந்து கீழே வீழ்த்தின சீர்கொள் சிற்றாயன். திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாறுல இங்க எழுந்திருக்கான்னு ஆழ்வார் சாய்ந்த. அப்படி அரங்கின் மல்லரை கொன்று அல்லது அரங்கின் மல்லரை கொன்று தோன்றிருக்கிறேன். அரவு நீள் கொடியோன் அவையுலாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி. அந்த 2 தடவை மல்லர்களை கொலை பண்ணியிருக்கான் கிருஷ்ணன். தூது வரும்பொழுது இவனை அழிக்கணும். ராவணனை விட கொடூரமானவன் துரியோதனன். ராவணனாவது விபீஷணன் சொன்ன பொழுது இது மாதிரி தூதுவனை கொல்லப்படக்கூடாது, அங்கச்சேதம் ஆனா பண்ணலாம் என்று சொன்ன பொழுது ஒத்துண்டான். இவன் கிருஷ்ணன் தூது வரும்போது மேல ரெட் கார்பெட், கீழே மூங்கில நட்டு ஃபால்ஸ் சீலிங் சொல்றாங்க. ஐடி கம்பெனிலாம் ஃபால்ஸ் சீலிங் ஸ்கூலுக்கே கொண்டு வந்துட்டான். ஸ்கூலுக்கு வேண்டியது 2 பிளாக் போர்டு, 2 சாக் பீஸு, நல்லா புத்திசாலித்தனமா பாடம் சொல்லக்கூடிய ஒரு வாத்தியார். இதை விட்டுட்டு ஐடி கம்பெனி மாதிரி ஸ்கூலு, அதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் பசங்க கிட்ட வாங்குறது எல்லா டூரியம் இருக்கட்டும், அதை பத்தி இல்லை. ஃபால்ஸ் சீலிங் ஸ்கூலுக்கு ஃபால்ஸ் சீலிங் இதெல்லாம் அந்த ஐடி கம்பெனி மாதிரி என்னவோ வச்சு நடந்ததா இருக்கு. இப்போ ஐடி கம்பெனிலாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், ஃபால்ஸ் சீலிங் போட்டுதானே. ஃபால்ஸ் ஃப்ளோரிங் போட்டவன் முதல் துரியோதனன். ஃபால்ஸ் ஃப்ளோரிங் போட்டு கீழே பார்த்தா நல்ல கட்டணமா இருக்கு. கீழே எல்லாம் மூங்கில், உடச்ச மூங்கிலால வச்சு அதுக்கு மேல சிவப்பு கம்பளம்லாம் விரிச்சு ஒரு ரத்னமயமான வரக்கூடிய தூதுவனை என்னவோ மரியாதையா நடத்துவதற்காக இப்படி ஃபால்ஸ் ஃப்ளோரிங் போட்டு, அதாவது கம்பளம்லாம் விரிச்சு ரத்னத்தினால ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தி கீழே மல்லர்களை, ஆயுதம் தாங்கிய மல்லர்கள், பொதுவாக ஆயுதம் இல்லாத போர் புரிய வேண்டியவர்கள், இவன் ஆயுதம் தாங்கிய மல்லர்களை அந்த ஃபால்ஸ் ஃப்ளோரிங் கீழே நிக்க வச்சு, நிலவரைகள்ல நிக்க வச்சு, எந்த இடத்துல கிருஷ்ணனுடைய ஆசனம் போட்டுதானோ கிருஷ்ணன் உக்காண்ட பிற்பாடு கீழே இருக்க அந்த 4 மூங்கில், அந்த ஆசனத்துக்கு கீழே இருக்க மூங்கில அந்த மல்லர்கள் விலக்க கிருஷ்ணன் இந்த ரத்ன சேரோட உள்ள விழணும், நிலவரையில விழணும். அங்க அவர்கள் அந்த மல்லர்கள் ஆயுதத்தால கிருஷ்ணனை கொலை பண்ணணும்னு பிளான் போட்டுருந்தான். அரவு நீள் கொடியோன், கொடியிலே பாம்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன். அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே. எப்படி இப்படிலாம் பாட்டு திருமங்கை ஆழ்வாருக்குன்னே எதுக்கு? அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி. அந்த 3 விஸ்வரூபத்தை கிருஷ்ணனுக்கு மட்டும் காட்டல, மாயனிவன் துரியோதனுக்கும் காமிச்சான். கீழே விழுந்தான், சேரு தான் பொடியா போச்சு. அவனுடைய ரத்ன சேரு தான், அந்த சேரு கீழே விழுந்தது, பொடி ஆகி அந்த நிலவரை மொத்தம் ரத்னங்கள் செதறின. ஆனா கிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன பேண்டேஜ் கூட போட வேண்டிய அவசியம் இல்லாமல் பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து ஆயுதம் தாங்கின அந்த மல்லர்களை எல்லாம் கொலை பண்ணா கிருஷ்ணன். அந்த மல்லரை மாட்டிய அரவுனில் கொடியோன் அவை உலாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருதிசை அடங்கிடம் என்போன் வரையின் மாமணியும் மரகதத்திரளும் வைரமும் எதிரெதிர் முத்தும் திரை குணங்குந்தி வயல் தோறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்று அப்படி மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவதைகளுக்கு எல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடியவன், தேவதைகளுக்கு தேவதையாக, மனிதற்கு தேவர் போல தேவர்க்கு தேவாவோ என்னும்படியானவன். அப்படிப்பட்ட தேவனை பிறக்கும் போதே தேவாதிராஜன் தேவதேவன் காண்பித்தது. சங்க சக்கரத்தோடு பிறந்தார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கரதராதரா, அப்பா அம்மாவே கை கூப்பிடுறார் கிருஷ்ணனை. சங்க சக்கரத்தோட குழந்தை பிறந்ததுதான் தேவதைகளுக்குதான் தேவதையே என்று தேவகியும் வசுதேவரை கை கூப்பினான். அப்படிப்பட்ட தேவதேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் சென்று சேவி
ஆ என்று ஆராய்ந்து, யோ நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நான் உபகாரம் பண்ண வேண்டியிருக்க, நீங்கள் என்னிடம் தேடி வந்தவர்களே என்று என்று என்பது ஆச்சரியத்தினுடைய குறியாக கொள்ளலாம். இந்த இடத்துல இரக்கம், ஆஹா ஹாஹா அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியத்துக்கும் என்கிற குறி உண்டு, ஆய என்று இரக்கத்துக்கும் உண்டு. இரக்கத்தினாலே அங்கே நாம் சென்றால் அவர்கள் எப்படியான தண்டகாரணத்தில் இருந்த ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணனை வந்து சேவிக்க, அவ கையில அப்ளிகேஷனோட பாவம் என் கையை ஒருத்தன் கடிச்சிருக்கான், ஆளை ஒருத்தன் கடிச்சிருக்கான், நாஸ்திகன் என் கழுத்தை ஒருத்தன் கடிச்சிருக்கான், அப்படி ராட்சசர்களாலே கடிக்கப்பட்ட உடம்பை காண்பிச்சு ரட்சையை பெற வேண்டும் என்று பெருமாளிடத்துல வந்தா. பெருமாளுடைய திருமேனியை பார்த்தா அப்படியே கையில இருந்த அப்ளிகேஷன்லாம் கீழே விழுந்து போச்சு. பெருமாள் திருமேனிய சௌகுமாரியம் சுவேஷதான் ததுஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனாவுக்கு அங்க நாம என்ன சொல்லணுமோ அதுதானே சொல்லணும். அந்த போலீஸ்காரன் அழகுல ஈடுபடுவா யாராவது உண்டோ? ஆனா ராமனுடைய அழகு எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த கை ஒருத்தருக்கு கையில சத தொங்குறது, ஒருத்தருக்கு காலில் சத தொங்குறது, நாஸ்திகர்கள் இவா சாப்பிட்டார்கள் அப்படி கடிச்சு கொலை பண்ணி கொதறி இருக்கான் இந்த ரிஷிகளை. அவன் இதெல்லாம் காண்பிச்சு உடம்ப காண்பிச்சு பெருமாளிடத்துல எங்களை காப்பாத்துன்னு சொல்ல வந்திருக்கா. அதெல்லாம் மறந்துட்டா. பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சா ததுஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா என்று சொன்னேன். அப்புறம் தன்னை ஓரளவு தேசிட்டு இது மாதிரி இங்க அத்தூரி நடக்குதுன்னு சொன்ன போது பெருமாள் ஸ்ரீஹி ஏஷாஹி மம அத்துரா அப்படின்னு சொல்லி பெருமாள் நான் கூணி கூறுகிறேன், நானே ஒற்றர்களை வச்சு ராஜா அவ போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணா ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லக்கூடாது. ராஜா பார்ப்பன் ஒற்றர்களை வச்சு அதாவது எந்த வலியோன் எந்த நலிஞ்சிருக்கிறவனை பார்த்து வலிமை கொண்டவன் நலிகிறானா என்ற பார்த்து தானா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது க்ஷத்ரியனுடைய வேலை. உங்களை இப்படியெல்லாம் கையை கடிக்க விட்டுதுனே உபஸ்தேயி உபஸ்திதா, நான் உங்களை வந்து அடைய வேண்டியிருக்கேன், நீங்கள் என்னை வந்து அடைய வச்சுட்டனே. ஸ்ரீஹி ஏஷாஹி மம அசுரா, எனக்கு வெக்கம் க்ஷத்ரியன்ற பேர் சொல்லிக்கிறதுக்கே நான் வெக்கப்படுகிறேன் என்று பெருமாள் கூணி குறுகி அவர்களிடத்துல காரியத்தை பண்ணான். ஆஹா என்று அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான். அவர்கள் ராட்சதர்கள் தின்ன உடம்ப காட்டினார்கள் என்று சொன்னால், நம்மெல்லாம் இந்த ஆயர்கள் நிலவரையிலே வச்சு கிருஷ்ணனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாவ பந்தத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் நம்ம எல்லாம் நிலவரையில வச்சு கட்டுப்படுத்தியிருக்கா. ஆனா நம்ம அப்பா அம்மா மாமியார் மாமனார் இவெல்லாம் நம்ம உடம்ப கடிக்கல, ஆனா நிலவரையில வச்சு கிருஷ்ணனை பிரிச்சிருக்கா. பிரிச்சதால என்னாச்சுன்னா அந்த ராட்சசால் கைய காலம் மட்டும் கழிச்சா நாம ரொம்ப மொத்த உடம்புமே மெலிஞ்சு போயிருக்கு. விரகம் தின்ன உடம்பு அந்த ராட்சசர்கள் தின்ன உடம்ப ராமனிடத்துல காட்டினா மாதிரியாக இந்த விரகம் தின்ன உடம்ப நாம கிருஷ்ண இடத்துல காண்பித்தோமையானால் தேவாதி தேவனை சென்று நாம் தேவித்தால் என்று ஆராய்ந்து இனிமேல் இவா நிலவரை கிட்ட போகக்கூடாது, இனிமேல் இவாளுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, இவாளுக்கு இனிமேல் விஸ்லேஷம் இருக்கப்படாது, நம்ம இடத்துல சம்ஸ்லேஷத்தோடவே நம்ம அனுபவம் பண்ண வேண்டும் என்று அருள்வான் என்று சொன்னா நாளைக்கு மீதி அடுத்த பாசத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா தேவக ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.